साईराम शुक्लां वरदं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरोग्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र धृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं. My humble pranams at the divine lotus feet of Bhagavan Shri Satya Sai Baba. பத்மநாபன் சார் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிட்டாரு. பணியையும் கொடுத்து பணியையும் நம்மளை செய்ய வச்சு பரிசையும் கொடுக்கும் பரந்தாமன் அவன் இருக்க நம்மளாம் சாதாரணமாக நாங்கள். ஸோ இந்த முதல் 4 நாள் வந்து எப்படி பியூட்டிஃபுல்லாக இந்த குழந்தைகள் ஆரம்பிச்சு நேற்றுக்கு கார்த்திக் வரைக்கும் லீட் பண்ணி முடிச்சுருக்காங்கிறது ரொம்ப அசாத்தியமாக இருந்தது. ரொம்ப பெரிய அனுபவம். நேற்று கரெக்டாக நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கார்த்திக் சொன்னதை நான் கேட்டேன், முடிவில் கேட்டேன். அதில் ரொம்ப முக்கியமாக அந்த சகுன உபாசனை நிர்குண உபாசனைலாம் ரொம்ப பெரிய விஷயம். அது அழகாக எடுத்து சொன்னார். அங்கேருந்து இந்த ரிலே ரேஸ் மாதிரி எடுத்துன்னு ஓடுறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். இன்னைக்கு பரதன் வந்து இப்போ நந்தி கிராமத்தில் இருக்கார். எப்பவும் ராமரை மனதில் கொண்டு வாரணம் எடுத்து கொண்டிருந்தார் பரதன். ராம லட்சுமண சீதா மூவரும் பரதனுடைய பற்றையும் விஸ்வாசம் பற்றியும் புகழ்ந்து பேசி முட்டாள் ராமரோட பலத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தான். அது எப்படின்னா சுவாமி சொல்கிற கம்பேரிசன், ஒரு எறும்பு எப்படி கடலோட ஆழத்தை டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்கறதோ அந்த மாதிரி வந்தான். அவன் ராமர் அருகில் அமர்ந்து இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்த சீதா மாதாவின் மிருதுவான பாதங்களில் தன்னுடைய கூறிய அழகால் குத்தினான். ரத்தம் கொட்டியது. பகவான் அதை பார்த்தார். ஒரு புல்லை எடுத்து ராமர் ஜெனரலாக தனக்கு கெட்டது செய்யாத யாருக்கும் தீங்கு இழைப்பதே கிடையாது. ஆனால் அவரே when he is forced to do so, எப்படி பகவான் சொல்றாருன்னா, நிர்பந்தம் ஏற்பட்டால் ராகு கூட சூரிய சந்திரனை விழுகுவது போல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த புல் எடுத்து அந்த உடவை பெரிய நெருப்பு பிழந்தாகி அவனை துரத்தியது. அவன் பறந்து ஓடினான், பயந்து ஓடினான். ஆனால் அவனை விட்டாமல் துரத்தி பின்னாலேயே போயிட்டு இருந்தது. ஜெயந்தன் திக்கற்றவனாய் பயந்து போய் ராமர் பாதங்களில் விழுந்து வணங்கி தஞ்சம் புகுந்தான். வேற வழி இல்லை. இந்திரனோட பையன், இந்திரனுக்கும் சச்சியாகிறவனுக்கும் பிறந்தவன் ஜெயந்தன். ஸோ இந்திரனும் ரொம்ப ஷேமாயிட்டான். அதை பார்த்து வெட்கப்பட்டான். தன் பிள்ளை போய் பண்ணிட்டானே. சரண்டர் பண்ணான். தவறை உணர்ந்து பகவான் திருவடியில் சரணம் புகுந்தான். ராமர் அவனை கண்டு இறங்கினார். சரணாகத திராணாய நமக அப்படின்னு நம்ம பகவானை சொல்கிறோம் அஷ்டோத்திரத்தில். அந்த அது அவன் குற்றத்திற்காக ஒரு கண்ணை டேமேஜ் பண்ணி அவனை அனுப்பி வைத்தார். அப்புறம் அத்ரி அனுசூயை இந்த ஆசிரமத்துக்கு பார்க்குறா. அங்கே இருந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கான். மூவரும் சித்திரக்கூட்ட சிகரம் கிட்ட அன்று பெரும் முனிவர் அத்ரி ஆசிரமத்துக்கு சென்றார்கள். அவர் சிஷ்யர்கள் மூலம் இவன் வருவதை தெரிந்து கொண்டிருந்தார். ஸோ ஓடி போய் ரொம்ப தொலைவிலேயே அவளை பார்த்து ஓடி போய் வரவேற்றார். அத்ரி பிரம்மாஜியின் மானசபுத்திரர், சிரஞ்சீவி, ரிக்வேதங்கள் பல நமக்கு தந்தவர். அருள் பொங்கும் ராமரின் திருவுருவம் கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார். தன் வாழ்க்கையின் பெரு நோக்கம் பூர்த்தியானது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். தன் நோன்பெல்லாம் பறித்தது என்று கூறித்தார். அன்று மாலை தன் சிஷ்யர்களை கூட்டி ராமலட்சுமண சீதையை உயரமான ஒரு ஆசனத்தில் அமர்த்தி சிஷ்யர்களுக்கு விசேஷமான நாளை பற்றி சொல்லி அவளுடைய டிவைன் பர்த், இது வந்து பிரசவம் கிடையாது, பிரவேசம், அவதாரம் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவளை பற்றி நல்லா பேசினா. இங்கே வந்து ஒரு நம்ம கவனிக்கணும், டீச்சர் என்றைக்குமே ஹையர் சேரில் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்றைக்கும் லோவர் சேரில் இருக்கணும். அப்போ தான் நாலேஜ் வந்து ஃப்ளோ ஆகணும். நம்மளுடைய பாரம்பரியத்தில் கல்ச்சரில் அப்படி தான் இருந்தது. இப்போல்லாம் மாறி போச்சு. கேலரியில் வந்து டீச்சர் கீழே எல்லாம் பசங்க மேலே உட்காந்துருக்கு அதெல்லாம். ஆனால் இன்னும் கூட சில நாட்டில் பார்த்தா ஜெர்மனி போன்ற நாடுகளில் ஆசிரியர்கள் ரொம்ப உயர்வாக மதிக்கப்படுகிறார்கள். ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஜாப்ஸ் ஜெர்மனியில் பார்த்தா டீச்சிங் ஜாப். அந்த மாதிரி சில தேசத்தில் என்ன இருக்குது. ஸோ அனுசூயா இப்போ வந்து ஆச்சாரிய தேவபவன் மேலே இருக்கிறோம். அனுசூயா சீதையை நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி பெண்மையின் உயர்வை பற்றி பேசினாள். எப்படி தங்கள் நற்பண்புகளை, ஐடியல்ஸை, ஹை வேல்யூஸை ஃபாலோ பண்ணணும்னு சீதையில் அனுசூயை எடுத்துரைத்தார். அப்புறம் சீதா மாதா எப்படி உலகில் எல்லாம் பெண்ணை தத்துவம், ஃபீமேல் தான், எல்லாருமே ஸ்திரீகள் தான், பகவான் தத்துவம், அந்த தத்துவம் அதுதான் புருஷன் என்று எக்ஸ்பிளைன் பண்ணான். ராமன் ஒருவன் தான் புருஷோத்தமன். ஏன்னா இருமைகள் இல்லாதவன், எனது உனது என்ற இருமைகள் இல்லாதவன், இன்ப துன்பம் போன்ற இருமைகள் இல்லாதவன் அவர். அதனால தான் ராமர் புருஷோத்தமன். அதனால் அவர் பயமற்றவர். ராமர் பயமற்றவர் சொல்றார். இருமைகள் இல்லாததான் பயமற்றவர். இதை நம்ம கவனிக்கணும். பிரகதாரண்யக உபநிஷத்து என்ன சொல்றதுன்னா ஒரு அற்புதமான வாசகம்.
விதி யாத்ரை பயம் தவதி. எந்த இடத்துலலாம் உனக்கு டுவாலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் பயம் இருக்குது அப்படிங்கிறது. இப்படி சொல்லலாம், எங்கெல்லாம் உனக்கு பயம் இருக்கோ அங்கே உனக்கு டுவாலிட்டி இருக்கு. விதி யாத்ரை பயம் தவதி. ஸோ ராமர் டுவாலிட்டி இல்லாதவர், ஒரே சைத்தன்ய தத்துவம், அதனால் பயமற்றவர். ஸோ பாடி அப்படின்றது ஜடம், ஃபீமேல் தத்துவம். பிரகிருதி என்பது ஃபீமேல் தத்துவம், ஸ்திரீ தத்துவம். சைத்தன்யம் என்பது புருஷ தத்துவம். அதனால தான் இங்கே ராமர் ஒருத்தர் தான் புருஷன், நீங்கள் எல்லாரும் ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கிரகிச்சுக்கணும். பிரகிருதி தத்துவத்தோடு புருஷ தத்துவம் கலந்து பல தரப்பட்ட உருவங்களை தோற்றினாலும் எல்லாம் ஒரே பரமபுருஷன் தான். இப்படி அனுசரிக்கும் மற்றவர்களுக்கும் ராம தத்துவத்தை சீதை வழங்கினார். ஸோ சீதை சொல்றது இப்படி சில நாட்கள் சந்தோஷமாக இருந்து வேல்யூஸ் நல்லொழுக்கம் எல்லாம் சொல்லிக் கொடுத்து காட்டுக்குள் அவள் பிரயாணத்தை கண்டினியூ பண்ணுறான். அவள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரியா விடை கொடுத்து ஆசிரமத்தினவள்லாம் இவளை அனுப்பி வைக்கிறான். திரும்ப ஃபாரஸ்ட் சீனு, வன மிருகங்களோட சத்தம், பறவைகளின் காதினிய கீதங்கள் இப்படியெல்லாம் கேட்டு அவள் போயிட்டு இருக்கா. ஒரு அழகான ஆசிரமம், அதற்கு நடுவில் ஒரு ரம்யமான கோவில், இன்னும் கிட்ட போனால் ஒரு நல்ல தோட்டம், நல்லா மெயின்டைன் பண்ணப்பட்ட ஒரு அழகான தோட்டம், பூத்து குலுங்கும் பூமரங்கள், இனிப்பான கனிகள் கொண்ட பழமரங்கள். சீதைக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ராமனை தொடர்ந்து சென்றார். ஆசிரமவாசிகள் இவளை பார்த்து ஓடி சென்று தங்கள் குருநாதர்கள் சொல்ல, இதற்கு என்ன குரு சொல்ல, ஒரு ஆசிரமம்னு சொல்லி தொடர்தான். அங்கு அவரும் குருவோடி வந்து ரிசீவ் பண்ணி உபசாரங்கள்லாம் செய்தார். மாலையில் ராமர் நன்னடத்தை பற்றியும் எளிதில் புரியாத வேதாந்த தத்துவங்களை பற்றியும் Q&A செஷன் எல்லாம் கேள்வி கேட்க ராமர் பதில் சொல்ல அப்படி நடந்தது. பகவானின் சாமீபியத்தில் பரமபதத்தில் வாழும் பேரின்ப அனுபவம் கிடைச்சது அப்படின்னு வாழ்க்கலாம் ரொம்ப சந்தோஷம். அதோட இவா ஜேர்னியை கண்டினியூ பண்ணா. இப்போ விராதன் சாப விமோசனம் இந்த இடத்துல பயங்கரமான உரு கொண்ட ஒரு அரக்கன் சடனாக வந்து அவளை நோக்கி ஓடி வந்தான் விராதன். முதல்ல சீதை கொஞ்சம் பயந்தாலும் சிங்கம் போல ராமர் பக்கத்தில் இருக்க நமக்கு என்ன பயம் அப்படின்னு தெரிவித்தா. உடனே தன்னை தீர்த்தி கொண்டாடு. முதல்ல லக்ஷ்மணன் வந்து அவன் மீது அம்புகள் விட அவனும் அதை நல்லா பலமாக சண்டையிட்டான். உடனே லக்ஷ்மணன் கொஞ்சம் கலைத்து போவதை பார்த்து ராமர் தன் பானத்தால் முதல்ல அவனுடைய திரிசூலம் ஒன்று வச்சுருந்தான், அதை உடைச்சார். அதுக்கப்புறம் அவனை அடித்து அவன் தலையை வெட்ட ஒரு தெய்வீக ஒளி கிளம்பியது. விராதன் குபேரன் கிட்ட வேலை செஞ்சவன். அவன் வேலையை ஒழுங்காக செய்யாதனால அவனை ஃபயர் பண்ணிட்டு அவன் பேர் சாபத்தையும் விட்டார் குபேரன். ஸோ அவனுடைய சாபம் சின்ன விமோசனம் ஆகிட்டு ராமர் காலில் விழுந்து அவன் சென்றான். அடுத்தது சரபங்கருடைய ஆசிரமம். அடுத்தது மூவரும் சரபங்கர் ஆசிரமம். அங்கு எல்லோரும் ராவணனின் கொடுமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்க இவன் மூவரை கண்டவுடன் சந்தோஷப்பட்டார். தங்கள் குறைகள் எல்லாம் சீக்கிரம் தீர்ந்துடும் அப்படின்னு நம்பினான். சரபங்கர் அழகான ராமரின் திருவுருவத்தை கண்டவுடன் அவரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. நிறைய தவம் தியானம் பண்ண பலன் கிடைச்சிட்டு அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டார். அவர்களை வரவேற்று புகழ்ந்தார். இனி நான் உலகில் பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவருடைய அழகான உருவத்தை கண் முன்னே நிறுத்தி ராமர் சீக்கிரம் தரிசனம் பண்ணிட்டே தன்னை சாம்பலாக்கி கொண்டார். முதல்ல சீடர்கள்லாம் ஆசிரமவாசிகள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அவருடைய பாக்கியத்தை நினைத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் சாம்பலை எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டனர். ராமரிடம் அந்த ஏரியாவை சேஃபாக ஆக்கி இவர்களுடைய ஆன்மீக அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி முக்தி அடைய பிரார்த்தித்தனர். ஸோ இங்கே நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த இடத்த சேஃபாகிறதோட காரணம் என்ன அப்படின்னா, எண்டு ரிசல்ட் என்ன, முக்தி, மோட்சம் தான் கடைசி கோல். அந்த இலக்கை மறக்காமல் இருக்க வேண்டும். அனுஷ்டானங்கள் செய்வது முக்திக்காக. அடுத்தது சுதீக்ஷ்ணமுனி. அகஸ்தியரோட சீடர் சுதீக்ஷ்ணர் என்பவர் ராமரை விழுந்து வணங்கினார். அன்பு மிகுந்தவர், ராம பக்தி கொண்டவர். தன்னை மறந்து சுதீக்ஷ்ணர் ஆனந்த கூத்தாடினார். ராமர் அவருடன் அன்பாக பேசி அவரை அன்புடன் தழுவினார். அப்படியே சமாதி நிலை அடைந்தார் சுதீக்ஷ்ணர். அவரை மீண்டும் இவரை ராமரை எழுப்ப நன்கு ராமரை பற்றி துதிப்பாடினார். ரூபம் குணம் எல்லாத்தையும் புகழ்ந்து சொன்னார். ராமர் அவர் விரும்பியதை கேட்க அவருக்கு என்ன ஒன்று கேளுங்க, நீங்கள் சீதையுடன் லக்ஷ்மணனுடன் என் உள்ளத்தில் என்றுமே உரைய வேண்டும் அப்படின்னு சொல்ல ததாசு என்று ராமன் வாழ்த்தினார். ஸோ அவர் உடன் வர அவர் வந்து அகஸ்தியரோட சிஷியர். ஸோ அவர் அப்படியே கொண்டு போய் அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு லீட் பண்ணிட்டு போறாரு. அவர் உடன் வர அவர் போனார். மீண்டும் காட்டுக்குள் இன்னொரு மிக அழகான ஆசிரமம். அங்கே வாசனையான மலர்கள். மூவரும் பரவசமாக நின்றனர். முனிவர்கள்லாம் தியானத்தில் இருந்தனர். இப்போ போகிறதுக்கு முன்னால் சுதீக்ஷன் ஓடி போய் தன் குருவோட செய்தி சொன்னாங்க. ஸ்ரீமன் நாராயணனே தன்னிடம் வந்துள்ளார் அப்படின்னு ஆனந்தம் பொங்க அவர்களை அகஸ்தியர் வரவேற்றார். அவர்கள் பயணம் பற்றி கேட்டார். ராமர், நாங்கள் ஏன் காட்டுக்கு வந்தோம், நாங்கள் ஏன் காட்டுக்கு வந்தோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.
பக்தர்களை ரட்சிக்கவும் அரக்கர்களை அழிக்கவும் நான் என்ன செய்யணும்னு எனக்கு எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ரசிகர்கள் சொன்னார், நீங்கள் சர்வகதன், சர்வஜன், எல்லாம் தெரிஞ்சவர், என்ன போய் கேட்குறீங்களே ஏன்னு தெரியல அப்படின்னாரு. உங்கள் கேள்விகளின் உத்தரத்தை நான் உணர்ந்து கொண்டேன். நீங்கள் தான் சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தா. உங்கள் மாயை விரிந்து படர்ந்த கொடி போன்றது. இப்படி மாயையால நீ என்ன போய் கேள்வி கேட்கிறீ அப்படின்னு சொல்ற ரகசியம். புற உலகிலும் அதில் உள்ள நிலையற்ற செல்வங்களிலும் பற்று கொண்டவர்கள் உங்களை கண்டு பயப்படுகிறார்கள். புற உலகிலும் அதில் உள்ள நிலையற்ற செல்வங்களிலும் பற்று கொண்டவர்கள் உங்களை கண்டு பயப்படுகிறார்கள். சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தான் சொன்னார். பகவானுடைய சிருஷ்டியிலோ ஸ்திதியிலோ நமக்கு பயம் ஏற்படுவதில்லை. பகவானை சிருஷ்டி கர்த்தாவை பார்க்கும்போது, ஸ்திதி கர்த்தாவை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறது வளர்த்து நம்ம தான் ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கு. ஆனால் லயகர்த்தாவை பார்க்கும்போது பயம் ஏற்படுறது. கீதையில விஸ்வரூபத்தில் பகவான் வந்த உடனே பயந்து போயிடுவாங்க அர்ஜுனன். எதை பார்த்துன்னா சிருஷ்டி ஸ்திதி பார்த்து இல்லை, லயம். அப்புறம் வாய்க்குள்ள எல்லாம் உள்ள போகுது. கோரை கற்கள் கூட மாட்டிக்கிட்டு போகும்போது அதிர்ஷ்டபூர்வம் விதோஸ்மி விஷ்வா மயேரச பிரவ்யதிதம் மனோமி சதேவமே தேவமே ஹர்ஷய தேவரூபம் பிரசீத தேவேச ஜெகன்னிவாச. நம்முடைய பயங்கரம் ரூபத்தை விட்டு உன்னுடைய தேவ ரூபத்தை எனக்கு பிரசீதமாக காட்டு அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனர். அதாவது இங்கே அகஸ்தியர் எப்படி போட்டிட்டு காட்டுறாரு. கால தத்துவத்தில் அவள் பிளான் எல்லாம் ஏன் பயமா இருக்கு அப்படின்னா, கால தத்துவத்தில் இல்லை, இவ போடுற பிளான் எல்லாம் வீணாயும் போயிடுறது. நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு ஒன்று நடக்கும். என்னை தான் என்ற எண்ணத்தில் மயங்க வைத்து மாய வலையில் சிக்க வைத்தேன். உங்கள் குணங்கள் பொருந்திய திரு உருவையே நான் வணங்கியிருக்க வேண்டும், அதுவே என்னுடைய அவா அப்படின்னு அகஸ்தியர் சொல்றார். ராமர் அவரை சாந்தப்படுத்தி, நாங்கள் இங்கே எங்கே தங்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஒரு தீக்கமும் நமக்கு வராது. உங்களுக்கு இந்த ஏரியா ரொம்ப பழக்கமானதுனால நான் உங்களை கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அவரோட இடத்த பக்கத்தில் கோதாவரி நதி ஓடுறது. அதன் அருகில் தண்டக்காரர்கள் இருக்கு. அங்கு இருந்தால் துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் மனம் நிறைந்த அமைதி கிடைக்கும். அந்த ரொம்ப ட்ரபிள் ஏரியா அது அப்படின்னாரு. அந்த வனமும் அதன் அரசனும் சாபத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்றனர், அவளுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கும் அப்படின்றார். சாபம் என்ன அப்படின்னு ராமர் கேட்க ஒரு ஃப்ளாஷ்பேக். முன் ஒரு காலத்தில் பஞ்சவடியில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. துறவியரும் ஞானிகளும் கௌதம முனிவரோட ஆசிரமத்தில் போய் பஞ்சம் கொடுத்தார். கௌதம முனிவர் அவளெல்லாம் சாப்பாடு போட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் பஞ்சம் நீங்கி இருக்கிறது. அவர் தேவர் ரெடி டு கோ பேக், அவரோட வீட்டுக்கு தயாராகிட்டா. அப்போ அங்கே இருக்க சில போலி துறவிகள், திரேதாயுகத்தில் சில போலி துறவிகள் கௌதமருக்கு களங்கம் விளைவிக்க சாக கிடக்கும் ஒரு பசுவை எடுத்து அவரோட தோட்டத்தில் மேய வைத்தனர். அப்போ அந்த தோட்டத்தில் ஒரு செடி ஒன்று வளர்ந்து, அந்த செடியோட முனையில் ஒரு பூ இருந்தது. இந்த பசு போய் அந்த பூவை சாப்பிட பார்த்தது. உடனே இவர் என்ன பண்ணார், கௌதம முனி அதை போய் இவருக்கு தெரியாது பலவீனமான பசுன்னு, அதை போய் கொஞ்சமாக தட்டி விலகி விட்டுருக்காரு. அது புத்தி சுட்டு போயிடுது. உடனே இவருக்கு கோஹத்தி ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பழி சுமத்தி ஜாதி பிரஷ்டம் செய்து விட்டனர் இவர்கள். கௌதமர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டார். கீழ்த்தர மக்கள் வாழும் இம்மனம் நல்லோருக்கும் மெய்யனுடையோருக்கும் உதவாது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடூர குணங்களை கொண்ட அரக்கர்களுக்கு உடைப்பிடமாகட்டும் இவர் சாபம் பண்ணுறார். ஸோ இது ஒரு சாபம். டு ஆட் ஃபியூவல் டு த ஃபயர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னொரு சாபமும் இல்லை, போனஸ் சாபம் ஒன்று வருது. தண்டகன் என்ற அரசன் தன்னுடைய குருவின் மகளை கலங்கப்படுத்தி விட்டார். அதனால் அவர் பிருகு முனிவர் ரொம்ப மன கஷ்டப்பட்டு ஒரு சாபம் விட்டார். இந்த வட்டாரத்தில் எப்போதும் புழுதியாகவே இருக்கும், கிளாரிட்டி இருக்கிற புழுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டார். இதை கேட்டு ராமர் என்ன, இது ஒரு போனஸ் சாபம். ராமர் நான் அங்கேயே வாசனை செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார். ராமர் அங்கே போகிறதுக்கு முன்னால் பல திவ்ய அஸ்திரங்களை அகஸ்தியர் ராமருக்கு தந்தார். ஸோ மூவரும் தண்டகாரத்தில் என்டர் பண்ண உடனேயே, உள்ள நுழைஞ்ச உடனேயே பட்ட மரங்கள் சிலிர்த்தன, பசுமையுற்று இளத்தளிர் நிறைந்து தழைத்தன அப்படின்ற அகஸ்தியர் சொன்ன பஞ்சவடியை சென்று அடைந்தனர். அங்கு வயது முதிர்ந்த கழுதரசன் ஜட்டாயுவை கண்டனர். தசரதன் வானுலகில் படையெடுத்து சென்ற போது அவரை பின்பற்றி நெருங்கிய நண்பரானார் ஜட்டாயு. ராமர் தசரதனின் மறைவை பற்றி சொல்ல அவர் ஜடாயு ரொம்ப கஷ்டப்பட ஜடாயுவை தேற்றினார். ஜடாயு ஆப்த நண்பரானார் ராமருக்கு. கோதாவரி தீரத்தில் குடில் ஒன்று அமைக்க திட்டமிட்டனர். இதுவரைக்கும் தண்டகம் சொல்லி முடித்து பஞ்சவடி. சிறிது காலம் கோதாவரி தீரத்தில் பஞ்சவடியில் தங்கியிருக்க ராமர் விருப்பமுற்றார். லக்ஷ்மணனை அழைத்து உன் விருப்பப்படி வசீகரமான குடில் ஒன்று அமைத்து நீயே ஒரு இடத்த பார்த்து நல்ல ஒரு குடில் அமை அப்படின்னு சொன்னார். இந்த கட்டளை லக்ஷ்மணனை பெரிதாக அப்செட் பண்ணிட்டு ரொம்ப துக்கப்பட்டு, நான் என்ன தப்பு பண்ணேன்னா என்ன இப்படி ஒரு தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு
வால்மீகி சொல்றார், பரவானஸ்மி காப்புஸ்த வயா வருஷ சதம் ஸ்திதே. நான் 100 வருஷங்கள் இருந்தால் கூட பரவானஸ்மி, நான் உன்னை சார்ந்தே இருப்பேன், இண்டிபெண்டா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியே வச்சனம் தவ, நீ சொல்லு நான் கேட்கிறேன், நான் என்ன சொல்றது அப்படின்னு வாங்கிட்டாரு. ராமர் அவரை தேக்கி சாதாரணமாக தான் நான் சொன்னேன், டிரான்சாக்ஷனாக தான் சொன்னேன், எவ்வளோ பெருசாக எடுத்துக்காத, உலக வழக்கில் பேசிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை காண்பித்தார். லக்ஷ்மணன் வேலையை ஆரம்பித்தார். லக்ஷ்மணன் போல் தொண்டு செய்யும் ஒரு தம்பி இருக்கும்போது வனவாசமே நல்லா இன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீதையும் மகிழ்ச்சி கொண்டிருந்தார். நல்லா சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு அப்படின்ட்டு சிறிய அழகிய குடில் அதை கட்டி முடித்தார். அதன் அமைப்பும் வனப்பும் ராமரையும் சீதையும் வெகுவாக கவர்ந்தன. லக்ஷ்மணனின் திறமையை மெச்சினார்கள். அக்குடிலில் மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தனர். அவர்கள் குடில் அமைத்து தங்கும் செய்தி தெரிந்து ஒவ்வொரு நாளும் துறவிகள் கூட்டம் கூட்டமாக வந்து வணங்கி தர்ஷன் சம்பாஷணம் எல்லாம் பண்ணி ராமருடைய குண விசேஷங்களை புகழ்ந்தபடியே சென்றனர். சாஸ்திரம் படிக்கும் போதே அதில் சொல்லியுள்ள முறைகளையும் தெய்வ சடங்குகளையும் தெளிவாக அறிந்து விளக்கம் பெறும்போது மந்தை எழுந்த பல சிக்கல்களால் கஷ்டப்படுவதற்கு நிறைய கஷ்டம் இருக்கும். இது புரிஞ்சிக்காம ராமரை அணுகி இதையெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ராமர் தர்மங்களுக்கெல்லாம் அதிபதி ஆனதாலும் சாஸ்திரங்களையும் சமய நூல்களையும் நன்கு அறிந்து தெளித்தவரானதாலும் பூரண திருப்தி அடைந்தனர். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் ரொம்ப முக்கியம் கூட சொன்னேன். சிரவணம் யாரும் படிச்சிருக்கா கொஞ்சம் தெரிஞ்சுருக்கா. மனநம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மனநம்னா டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறது. தெரிஞ்சாலும் கிட்ட போய் கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறது. ஆனால் இப்போ சுவாமி கிட்ட சொல்கிற கேள்விகள்லாம் கேட்டா இல்லையா, மொத்தம் கேள்விகளில் 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னென்னா, எதுக்கும் உபயோகம் இல்லாத ட்ரிவியல் கொஸ்டின்ஸ், பயனற்ற ட்ரிவியல் கொஸ்டின்ஸ், அதாவது மாற்றானை விதண்டாவாதத்துக்கு அழைக்கும் கேள்விகள். இது ஃபர்ஸ்ட் டைப் கொஸ்டின்ஸ். ரெண்டாவது டைப் கொஸ்டின் கீழ்த்தரமான கொஸ்டின், கிளவர்னஸ், என்னுடைய திறமையை என்னுடைய ஸ்கில்லையும் அப்படி போட்டு காட்டுற மாதிரி ஒரு கேள்வி. எனக்கு ஆல்ரெடி பதில் தெரிஞ்சிருக்கும் கூட, சும்மா வேணா போட்டு நாலேஜை போட்டு காட்டுறேன் பாருங்க. அது ரெண்டாவது. மூன்றாவது தன் அறிவு பொலிவு தர்க்கம் இதெல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர கேள்விகள். அது ஓகேன்ற சுவாமி, பரவாயில்ல, என்னுடைய அறிவு பொலிவை நம்ம ஏதாவது யூஸ் இருக்கு. நாலாவது மெச்ச தகுந்த கேள்விகள், சின்சியரா சந்தேக நிவர்த்திக்காக கேட்கும் கேள்விகள். இது ரொம்ப உத்தமமான கொஸ்டின்ஸ். இந்த துறவிகளும் முனிவர்களும் கிட்ட கேள்வியெல்லாம் 4th டைப்பை சார்ந்தது அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லா டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இந்த துறவிகள்லாம் சென்றார்கள். பேரு கேட்டார்கள் ரமயதி இது ராமஹா என்று வந்தவர்கள் அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டார் ராமன். சுற்றி இருந்தவர்களுக்கு ஆன்மீகத்தை இரவும் பகலும் ஓதி உள்ள ஸ்டடிசர்கள்லாம் நடந்து வந்தது. உண்மையான நோக்கம் பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கர்தான். இது இப்படி இருக்க நான் எப்படி அயோத்தியில் இருக்க முடியும், நான் இந்த இடத்துல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கு ரொம்ப திருப்தி எல்லாத்தையும் பண்ணார். நன்னடத்தை நல்லொழுக்கம் நற்செயல்கள் எல்லாம் மேம்படவும், க்ஷேமம் சாந்தி குலைக்கும் தீச்செயல்கள் அதெல்லாம் நடக்குவதும் இனி நடைபெறும் அப்படின்னு சுவாமிங்க பகவான் ராமர் டிக்ளேர் பண்ணார். லக்ஷ்மணனுக்கும் இதெல்லாம் எடுத்து சொன்னார். நல்லொழுக்கம், அதற்காக கடைப்பிடிக்க வேண்டிய முறை அதெல்லாம் சொன்னார். ஒரு முறை லக்ஷ்மணனுக்கு வந்து உடல் பற்று, உடைமை பற்று, மற்ற எல்லா விதமான பற்றுகளும் எப்படி நீக்கப்பட வேண்டும், அகங்காரம்லாம் எப்படி நீக்கணும் அப்படின்லாம் பண்ணிட்டு பாசபந்தெல்லாம் எப்படி போக்கணும். நம்ம சொன்னோம் ஏஷ்னா பயன்படுத்தணும், புத்திரேஷ்னா வித்தேஷ்னா லோகேஷ்னா 3 அட்டாச்மெண்ட்டை புத்திரன் மேலேயும் லோகத்தை மேலேயும் உலகத்தின் மேலேயும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது எல்லாத்தையும் பகவான் நாங்கள் சொல்கிற முக்குணங்கள், ரஜோகுணம், சத்வகுணம், தமகுணம். ரஜோகுணம் வந்து குருலோகம் வந்து பிரம்மா, சத்வகுணம் வந்து பர்சானிஃபிகேஷன், சத்வகுணம் விஷ்ணு, அண்ட் தமோகுணம் இஸ் பிரம்மா, சாரி சிவன். இது எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார். ஒரு நாள் லக்ஷ்மணன் இந்த மாதிரியான நிஷ்டையில் இருக்கும்போது ஒரு எலுமிச்சை செடி வளர கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அதை போய் அவர் பிடிக்கி ஒரு இடத்துல எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கும்போது என்ட்ரன்ஸ் ஷூட் பண்ணதா உள்ளவரா நேர்மையற்ற கொடிய சூர்பனகை அங்கு பரபரப்புடன் வந்தாள். லக்ஷ்மணனை கண்டாள். அவருடைய பொலிவினால் காதல் கொண்டாள். மாயா சக்தியால் தன்னை இளநங்கையாக மாற்றிக்கொண்டாள். ஸோ லக்ஷ்மணன் வந்து அவளை உதாசீனம் பண்ணார். அவரை கவர முயற்சித்தாள். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இங்கே உள்ள ஒருத்தர் இருக்காரு அண்ணா, நான் அவருடைய அடிமை. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு சொல்கிறா, கல்யாணம் பண்ணிட்டுனா நீ அடிமையாக இருக்கணும், அது அந்த வாழ்க்கை உனக்கு தேவையா, நீ உள்ளே போய் அவரே கல்யாணம் பண்ணிட்டு அவரை கேள்வி போது ராமர் சீதையும் உள்ளேருந்து அந்த குடியிலேருந்து வெளில வரா. அவர் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டார். அப்போது அவர் என்ன சொல்கிறார், லக்ஷ்மணன் வந்து இப்பொழுது லக்ஷ்மணன் தனியாக இருக்கிறான், நான் என்னுடைய பாரியனோட இருக்கேன், அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புறா. இவன் இங்கே எங்கேயுமே ஓடிவா டேபிள் டென்னிஸ் விளையாட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் தமாஷ் பண்ண உடனே
சீதை பக்கத்தில் இருக்கும் வரை ராமரை அடைய முடியாது அப்படின்னு அறிந்த சூர்பனகை தன்னுடைய சுய உருவத்துக்கு போனால் சீதையை வாய்ந்தாள். ராமர் நகர்த்தாலே கிள்ளி எரிய ஓடாரி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் இதை பார்த்த உடனே ராமர் அலர்ட் ஆகிறத லக்ஷ்மணன் அலர்ட் ஆகிட்டார். உடனே தன் கைகளை வானை நோக்கி எழுப்பி லக்ஷ்மணனை பார்த்தபடி 1 2 3 4 என்று எண்ணினார். ஸோ இந்த சூக்ஷ்மத்தை லக்ஷ்மணன் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ 4 அப்படின்னாக்க நமது வேதங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்ருதி என்று பெயர். கேட்கப்படுவதால் ஸ்ருதி. ஸோ காதை இண்டிகேட் பண்ணிட்டார். வானை நோக்கி உயர்த்தினார் கையை. வானுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன நாக அப்படின்னு பேர். ஸோ நாகாக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா மூக்கு. ஸோ காதை மூக்கி வெட்டிடுறத அவர் இண்டிகேட் பண்ணியிருக்கார் மேலே தூக்கி. உடனே சட்டுன்னு டக்கு இவர் வெட்டிட்டார். வெட்டின உடனே இவன் அலறிக்கொண்டு அது அவருடைய கெட்ட மரத்துக்கு தண்டனையாக வெட்டின உடனே பெருத்த அலறலோடு இது நியாயமா? நான் என் சகோதரன் ராவணனை அழைத்து வந்து உங்களுடைய கொடூர செயலுக்கு பழி வாங்குவேன் என்று சட்டென்று அங்கிருந்து மறைந்தார். ஓடி போய் தண்டகாரத்தில் இருந்த அரக்க தலைவர்கள் கரதூஷணர்களிடம் சொன்னார். கரதூஷணர் யாருன்னா ராவணனுடைய சிஸ்டர் கைகேசியோட பசங்க, இவரோட கசின்ஸ். அப்படி புலம்பும் போது அப்போ அவர்கிட்ட கரதூஷணர்கிட்ட புலம்பும் போது கூட ராமலட்சுமணர்களோட வசீகர தோற்றத்தை சொல்லி புலம்பினார். அவ்வளோ அழகாக 2 பேர் இருக்கா, அவன் எங்கள் வெட்டிட்டான்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. கரதூஷணர்கள் 14,000 14,000 பீப்புள் கொண்ட சேனையை கொண்டு வந்து பல கொடிய போர் கருவிகள்லாம் எடுத்துட்டு தீய சகுனங்களுக்கு இடையே சண்டை போடுறது இவர்கிட்ட வரா. நம்ம சத்தம் போட்டு வரா. ராமர் சீதையை பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்து அவளுக்கு பாதுகாப்பாக லக்ஷ்மணனையும் வைத்து அவன் வந்து தனியாக ஒண்டியால் அவர் போகிறார். எப்படி போகிறார் அப்படின்னாக்க வெற்றி தனக்கென்று முன்னே தெரிந்து கொண்ட சிங்கம் யானையை பார்ப்பது போல் அங்கிருந்து அப்படி பார்த்தாராம் இந்த படையை. அவர்கள் எல்லோரும் ராமரின் கம்பீரமான தோற்றத்தில் பேரழகில் மயங்கினர், இன்க்ளூடிங் கரதூஷணா. ராமர் ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தார். யாரெல்லாம் ஓடுறீங்களோ ஓடிடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் நீங்கள் காலின்னு சொல்கிறார். கொஞ்சம் பேர் ஓடினா, பட் எல்லாரும் அவரோட அருகில் வாங்கி அங்கேயே இருந்தார். கரதூஷணர்கள் தாக்க ராமர் தன் அஸ்திரங்களை சரமாரியாக அடித்தார். அப்புறம் சம்மோகனா அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை போட்டார். சம்மோகன அஸ்திரம் போட்டால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ராட்சசர்கள் எல்லாரும் ராமரா மாதிரி தெரிஞ்சா ஒருத்தர் பக்கத்தில் பார்த்தா ராமர் இருக்க மாதிரி தெரிஞ்சா. ஸோ அவளே ஒருத்தர் அடிச்சு குத்தி சென்று போயிட்டார். ஸோ அப்படி முடிந்தது. கரதூஷணர்கள் மாட்டு போனார்கள். மடியும் போது ராமா ராமா என்று அனைவரும் இன்க்ளூடி கரதூஷணா சொல்லிட்டு போனார். ஞானிகளும் துறவிகளும் மகிழ்ந்தனர். ராமரது வீரத்தையும் போற்றி புகழ்ந்தனர். பின் வரப்போகும் நிகழ்வுகளையும் கொஞ்சம் சொல்லி ராவணனை பற்றி எச்சரித்தனர். எல்லாம் வாங்கி கொடுத்துட்டார். ராமர் அவர்களுக்கு தான் எல்லாவற்றுக்கும் தயாராக இருப்பதாக வாக்குறுதி கொடுத்தார். அவர்கள் அனுஷ்டானங்களை பயமில்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை திருப்தியாக வச்சிருந்தார். அப்புறம் சூர்பனகா லங்கை ஓடி போகிறார். அப்புறம் ஸ்ரீலங்கா அரசினர் அவள் பெருத்த ஓலத்தோடு அருவருப்பான உருவத்தோடு அவங்க உள்ள போறா. அவள் ஓலத்தை கேட்ட ராட்சசர்கள் தங்கள் நாட்டுக்கு அழிவு காலம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சினர். ராவணனிடம் நடந்ததை சொல்ல அவனை கூட்டி விட்டாள். பஞ்சவடியில் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நீங்கள் ரூல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்ல, கரதூஷணர்கள் எப்படி வடிந்து போனார்கள், ராட்சசர்கள் எப்படி வதமானார்கள் அப்படின்னு சொல்லி ராமலட்சுமணர்களின் வீரத்தையும் வசீகரத்தையும் துதிப்பாடினாள். ராவணன் அடக்க முடியாத கோபத்தில் ஆழ்ந்தான். தான் கரதூஷணர்களுக்கு பின்னால் இருப்பதை இவர்களுக்கெல்லாம் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய புகழையை இவன் பாட சூர்பனகை தடுத்து நிறுத்தினாள். ஒருமா உன்னை பற்றியே வசதி பேசி கொக்கரிக்கின்றாய். சிறிதாய் இருக்கிறதென்று தீயையோ நோயையோ விரோதியையோ அரபத்தையோ பாபத்தையோ அசட்டை செய்யாதே. இவன் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறான். சின்னதாக இருக்கேன்னு சொல்லிட்டு தீயை விரும்பியோ நோயையோ விரோதியையோ பாம்பையோ பாப்பத்தையோ அசட்டை செய்யாதே, அவை பெரிசானால் தீங்கு விளைவிக்கும். கும்பகர்ணன் இவள் கோலத்தை காட்டி சிரிக்கிறான், கேலி பண்ணி சிரிக்கிறான். ராவணனும் மூக்கு உனக்கு முன்னால் இருக்கு, கால் சைடில் இருக்கு, அட் அ டைம் 2த்தையும் வெட்ட முடியாது, நீ 2த்தையும் தனித்தனியாக வெட்டுறதுக்கு வேடிக்கையாக பார்த்துருந்தேன்னு இவன் கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றா, தீர்க்க பாபு, வால்மீகி சொல்றார், தீர்க்க பாபு விசாலாட்சா கந்தர்ப்ப சம ரூபவான், மன்மதன் இணையான ரூபவான், அவனுடைய அழகிலேயே மயங்கினா இருந்ததுன்னு அவன் வெட்டது கூட எனக்கு தெரியல அப்படின்றாங்க. ஸோ அவன் மூவருக்கும் வேலைக்காரர்கள் தோழிகள் யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்குறார். அப்புறம் யாரும் இல்லை, அவங்களுக்கு தனியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு சீதையுடைய ஃப்ளாலெஸ் பியூட்டியை வந்து அந்த மாதிரி ஸ்திரீயை உலகிலும் வேறு விண்ணுலகிலும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். ராவணனின் காமம் பொங்கி எழுந்தது. சொல்லிட்டு தான் ராவணன் உள்ள வரலாம்.
சீதையை அபகரிக்க யோசிக்கலானான். ராமலட்சுமணர்களின் வீரத்தையும் மனப்பையும் கேட்ட விபீஷ்ணரோ மனமகிழ்ச்சியும் கண்ணில் கண்ணீரும் தாரதாரியா கேட்ட மனதிற்குள் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார். ராவணன் முற்பிறவியில் செய்த யோக பெருநிலையிலிருந்து சரிந்து ராட்சசனாக திரிந்து கொண்டிருந்தார் அப்படின்ற சுவாமி. நாராயணன்னா யாரு, அவரே ராமராக வந்திருக்கிறார், எல்லாம் அவனுக்கு தெரியும். வேற வழியில் அடைய முடியாது அப்படின்னு தெரிஞ்சு வேணும்னே அவரை சண்டைக்கு இழுத்து அவன் கையால சாணம்ன்றது என்னோட பிளான் அப்படின்றார் பகவான். ஸோ ஸ்ரீமத் பாகவதத்துல நாரதர் சொல்ற காமேன குரோதேன லோகேன பலா பக்தியா துவேஷ புத்தையா. பகவான் அடையறது வந்து காமத்தினால் அடையலாம், குரோதத்தினால் அடையலாம், லோகத்தினால் அடையலாம், பயா புத்தியா பயத்தினால் அடையலாம், பயந்து பகவான் மேல் அடையலாம், பக்தியா பயா பக்தியா துவேஷ புத்தையா அவர் மேலே என்கிட்டிவேஷன் அடையலாம். இஸ் ஆல்வேஸ் மெர்சிஃபுல். நீ எப்படி பண்ணாலும், நீ அவர் மேலே துவேஷம் வச்சுனாலும் அவர் கருணையினால வந்து கொடுத்துருவார். இன்டென்ஸ் ஹேட்ரட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்டென்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸாம்பிள் வந்து நமக்கு சிசுபாலன் இருக்கான், ஹம்சன் இருக்கான், எப்பப்பா பகவானை தூக்கிட்டு பகவான் கையாலேயே போனோம் அவன். ஸோ ராவணன் மறுபடியும் அவன் உடம்பு மனம் ராட்சச இன்ஸ்டிங்ஸ் அவனுக்கு இருந்தது. மனிதன் பாதி மிருகம் பாதி வந்து அந்த குணங்கள் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் தூய குணம் தீய குணம், தூய குணம் தீய குணம் மாறி மாறி வரும். அந்த தீய குணம் வரும்போது என்ன நினைச்சா, ராமலட்சுமணன் சாதாரண மனிதர்கள் தான், அரசகுமாரர்கள் தான். அவனுக்கு தெரியும் ஞானத்தில் ராமர் வந்து தெய்வம் அப்படின்ட்டு. சபை கலைந்தது. மாரீச்சனிடம் சேர்ந்து ஹெல்ப் கேட்டாங்க. மாரீச்சன் ஏற்கனவே ராமலட்சுமணன் ஒரு சண்டை போட்டு தோத்துட்டான். எப்போ விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணும்போது. ஸோ அவன் ஆன் பண்ணுறான். ஃபைனலாக சரி ராவண கையால் சார்ந்தோட ராமர் கையால் சார்ந்தான்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். ஸோ ராவணன் உடனே தன்னுடைய வஞ்சகமான சூழ்ச்சியே வந்து பிளானை சொல்லி கொடுக்குறான். அந்த இவன் மாரீச்சன் நினச்சிக்கிறான் அந்த வேலை வந்துவிட்டது, அந்த வேலை வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருவரும். ஸோ இப்போ வந்து திருப்பி ஃப்ளாஷ்பேக் டு ராமர் அண்ட் சீதா. ஸோ நம்மளுடைய அவதாரம் நம்முடைய பர்பஸ் நிறைவேற அந்த டைம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருவரும் அக்னியிலிருந்து வந்தவர்கள். பகவானுக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு பேர் இருக்கு, மேதஜகா. சுமேதா மேதஜோ மேதஜகான்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா அவர் அஸ்வமேத யாகம் முதல்ல பண்ணி அப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அவர் வந்தவர். ஸோ அந்த அக்னி சம்பந்தத்துக்காக சொல்கிறேன் நான். ஸோ மேதஜகா அப்படின்னா பகவான் ராமர். ஸோ நாம் இருவரும் அக்னியிலிருந்து வந்தவர்கள். சீதை எப்படி அக்னியிலிருந்து வந்தா அப்படின்னா, சீதை வந்து அந்த கலப்பை கொண்டு உழும்போது நிலத்தை கண்டெடுக்கப்பட்டாள் இல்லையா. ஸோ அந்த கலப்பை எதுக்காக நிலத்தை உழுதாருன்னா, ஜனகன் வந்து யாகம் பண்ணுறதுக்காக உழுதார், யாகசாலைக்காக பண்ணார். ஸோ அக்னி சம்பந்தம் அங்கேயும் வருது சீதைக்கு. ஸோ இப்போ நம்ம மனுஷா மாதிரி நடந்துக்கணும். நம்ம வி ஹேவ் டு ஆக்ட். ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டராக நம்ம நடிக்கணும். ஒரு ஆதர்சமான உதாரணமாக நம்ம திகழ வேண்டும் என்றால் மனுஷர்கள் மாதிரி நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றார். ராவணனின் பக்தி உயர்ந்தது கிடையாது அப்படின்ற ராமன். காமமும் அதர்மமான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எப்படி பக்தி பலன் அளிக்கும். ராமா அண்ட் காமா கோஎக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ராவணனுக்கு ஒரு சாபமும் உண்டு, அதிலிருந்து விமோச்சனமும் அவன் பெற வேண்டும். அதனால் நம்ம அவதார காரியம் தொடங்க வேண்டும். நாம் சீக்கிரம் பிரிவோம். ராமன் சீக்கிரம் சொல்ற சீக்கிரம் பிரிவோம். இலங்கை தீக்கிரையாக நீயும் உன்னுடைய பணியை புரிய வேண்டும். உன் சக்தியில் இயல்பாக அக்னி உள்ளதால் அந்த தீக்கிரைக்கு உன்னோட அக்னி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற. இதை வந்து லக்ஷ்மணன் கிட்ட கூட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ராமர். ஸோ இது ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாவா. ஸ்டார்டட் ஆக்டிங். மாரீச்சன் இதோ கவர்ச்சியில் உள்ள பொன்மானாக வர இன்று புனிதமான நாள் என்று எண்ணி சந்தோஷப்பட்டான். இறக்கும் தருவாயில் ராமனின் அழகிய உருவம் தான் என் கண்முன்னால் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். வரான் சீட்டை இதை பார்க்குறா. ஒரு புது வெரைட்டியாக ஒரு மான் ஜொலிச்சுட்டு ஒரு மான் இருக்கு. நீங்களும் லக்ஷ்மணனும் இங்கே வெளில போயிருக்கும் போது விளையாடுறதுக்கு நான் அதை வச்சுருக்கேன் கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லக்ஷ்மணன் வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்ல, ராமர் அதை காயமின்றி பிடிக்க வேண்டும், அதை நான் தான் பண்ணுவேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போடுறேன். ஸோ அதன் பின் சேர்ந்து மாரீச்சன் ராமரை அவ்வப்போது தரிசனம் செய்ய திரும்பி பார்த்துட்டு போகிறார். ராமரோட அழகான மாரீச்சன். ராமரும் அதை நல்லா தெரிஞ்சுட்டு அவரும் நல்லா பார்க்குற மாரீச்சனை பார்க்குற. ராம தத்துவத்தை நன்குணர்ந்த மாரீச்சன் என்று பகவானும் அதை நோக்க. இது இந்த இடத்துல எப்படின்னா, நம்ம எப்படி சுவாமி ஃபிசிக்கல் ஃபார்ம் இருந்தபோது சரி, இப்போ போனாலும் சரி, பிரசாந்தியில் போனால் கிளம்பி வரும்போது நம்ம பின்னால் ஒரு முறையாவது திருப்பி பார்க்க வரமாட்டோம். அட்லீஸ்ட் ஒன்ஸ், மெனி டைம்ஸ் ஆக்சுவலி திருப்பி பார்த்து திருப்பி போகவே அந்த மாதிரி திருப்பி பார்த்து நம்ம போகிறோம். ஸோ சிறிது நேரம் எடுத்து அம்பு தொடுத்து மாரீச்சனை அடிக்க அவனும் ஹே சீதா ஹே லக்ஷ்மணா என்று கூச்சலிட்டு சடித்தான். சீதை பயந்து லக்ஷ்மணனை போக சொல்ல
லக்ஷ்மணன் ஒரு ராட்சசனும் ராமருக்கு தீங்கு விளைவிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல சீதை கடும் சொற்கள் சொல்லி லக்ஷ்மணனை அனுப்ப அவரும் முரண்பாடான கட்டளைகள் அவர் வந்து இங்கே இருந்து சொல்லியிருக்காரு, இவங்க போன் சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு கான்ஃபிளிக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட கடைசியில் போகிறதுன்னு சீதா அனுப்பிச்சுடணும்னு போகிறதுன்னு டிசைட் பண்ணி ஆசிரமத்தின் 4 பக்கமும் கோடுகள் போட்டு மந்திர சக்திகளை அதனை ஆரோகணித்தார். அடிக்கடி திரும்ப பார்த்து கொண்டே சென்றார். ராவணன் உருவத்தையும் உடையையும் ஒரு ரிஷி போல அமைத்துக் கொண்டு திருடனை போல ஏதோ நாய் போல கூட சுவாமி கண்களை உருட்டி கொண்டு அஞ்சகமாக வந்து பிக்ஷையை கேட்டார். சீதா மாதா தனிக்கிழங்குகள் கொண்டு வர அவனால் கோட்டை தாண்டி உள்ளே வர முடியவில்லை. துறவிகள் அப்படி தாண்டி வரக்கூடாதுமா, நீங்கள் வெளில வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பசி வாட்டுகிறது அப்படின்னு சொல்ல சீதை வர அவள் கையை பற்றி இழுத்து தயாராக இருந்த ரதத்தை ஏற்றினான். சீதை கூக்குரலிட துறவிகளும் சன்னியாசிகளும் உதவ இயலாதவர்களாய் தவித்துக் கொண்டு அங்கு இருந்தனர். சீதை ராவணனை உன் அழிவு வெகு சீக்கிரம் என்று எச்சரிக்க கழுகு அரசர் ஜடாயு தான் முதுமையில் இருப்பது குறித்து ரொம்ப வருந்தினான். நான் இளமையாக இருந்தேன், உன்னை எப்படி சண்டை போடுவேன் அப்படின்னு. அப்படி இருந்தாலும் ஆக்ரோஷமாக சண்டையிட அலகாலும் இறகாலும் தாக்கியது. ராவணனுக்கு பல புத்திமதிகள் சொல்லியது. அவன் என்ன பண்ணான், ரத்தத்தை நிறுத்தி ஏரில் ஃபைட் பண்ணா இவன் வச்சிருக்கிற ஜடாயு சொல்லிட்டு ரத்தத்தை நிறுத்தி மற்போர் செய்தான். சக்கர வாழ் அப்படி ஒரு வாழ் இருந்தது. சக்கர வாழை உருவி அந்த விரதங்களை வெட்டினான். ராவணன் விரைந்தான். ஜடாயு கீழே ராமனின் தீர்மானம் இதுதான் அப்படின்னு ஜடாயு அவரிடம் செய்தி சொல்லும் வரை உயிர் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லிட்டு உயிரை கையை பிடிச்சிட்டு தியானத்தில் ஆழ்ந்தார். பேக் டு ராமலட்சுமணா. ராமர் திரும்ப குடிலுக்கு போக பாதி வழியில் லட்சுமணனை சந்திக்க லட்சுமணனை பார்த்து நீ வார்த்தையை கேட்காம ஏன்பா வந்தாய் அப்படின்னு அவர் கடித்து புலம்ப லட்சுமணன் நடந்ததை சொல்ல இப்போ போகும்போது சீதை அங்கு இதாள் அங்கே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்லிட்டார். அவ்வாறே நடக்க ராமர் புலம்ப லட்சுமணர் துயரம் தாங்காமல் தரையில் சரிந்தார். பிறகு லட்சுமணனும் ராமரின் நாடகம்தான் இது அப்படின்னு ஊகித்தார். கமனும் தன்னோட ரோலை நன்கு பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உறுதி கொண்டார். ராமரும் இதை ஊர்ஜிதம் செய்தார். எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு உணவு ஊட்ட சூழ்ச்சி முறைகள்லாம் ட்ரிக்கெல்லாம் பண்ணி பண்ணுவாங்க, அந்த மாதிரி அவதார காரியம் நிறைவேறுவதற்காக இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத இங்கே இண்டிகேட் பண்ணுங்க. அதர்மத்தை குலைக்க வேண்டும். யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் தான் டிசிப்ளினே ஃபாலோ பண்ணணும், நான் பண்ணாதான் தர்மம் எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் எக்ஸாம்பிளாக இருக்கார். இந்த தெய்வீக திட்டம் நம்ம வந்து ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். சீதையும் அரக்கியர் கூட்டம் கொடுமையுடன் நடத்தினால் அங்கே வந்தாங்க. கொடுமையுடன் நடத்தினாலும் மனத உறுதியுடனும் உண்மையுடனும் நடந்து கொள்ளலாம். ஸோ ராமாயணம் அப்படின்றது இது கூட சொன்ன மாதிரி ஒரே நூலில் தவறற்ற வாழ்க்கை முறை, பிறப்பின் ரகசியம், அரசாட்சி செய்யும் முறை, இது எல்லாத்தையும் சொல்றது ஃபாலோ பண்ணாங்க நமக்கு ஏற்படுவது அமைதி, வளர்ச்சி, மகிழ்ச்சி, இதெல்லாம் நிச்சயம். இப்போ லங்கை ராமலட்சுமணர் சீதையை பற்றிய இப்போ வந்து இன்னும் ராமலட்சுமணன் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். சீதையை பற்றிய குரு கிடைக்கிறவா பார்த்துட்டே போக மரக்கிளைகள் ஒடிக்கப்பட்டு ஒடிந்த அம்புகள், ரத்தம் சிந்திய சில பகுதிகள், உடம்போட பகுதிகள் இதெல்லாம் அங்கே இருக்கு. இந்த குழுவெல்லாம் வச்சுட்டு இந்த இடத்துல சண்டை நடந்தது அப்படின்னு ஒழிச்சு கொண்டார். தரையின் மீது கற்களை மூடிக்கொண்டு ராமநாமம் சொல்லிக்கொண்டு ஜடாயு அங்கே இருந்தார். அவருக்கு ராமருடைய தன்னுடைய சிரசை ராமனின் பாதங்களில் வைத்து நமஸ்காரம் பண்ணார். நடந்தது என்ன என்று எல்லாத்தையும் சொன்னார். லக்ஷ்மணன் வந்து தண்ணி கொண்டதுக்காக நீரை தேடி ஓடினார். ராமர் ஜடாயுவின் வாயில் அந்த ஜலத்தை சேர்த்தார். நான் உன் தந்தையை விட அதிர்ஷ்டசாலி அப்படின்னு ஜடாயு சொன்னார். நீ எனக்கு காரியம்லாம் பண்ணிட்டு இருக்க, தந்தை கூட பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ராமலட்சுமணர் கண்டினியூ பண்ணுறார். வழியில் அப்புறம் ஜடாயு வந்து உயிர் விட்டார் சொல்லிட்டு உயிர் விட்டார். வழியில் வந்து அயோமுகி அப்படின்னு ஒரு அரக்கி ஒருத்தி வரா. அவளும் சூர்பனை மாதிரி ஒரு மைனர் ராட்சசி. அவளையும் வந்து லக்ஷ்மணன் கையில் இழுக்க லக்ஷ்மணன் வந்து அங்கத்தை துண்டித்தார். அப்புறம் கபந்தன் அப்படின்னு ஒரு ராட்சசன் வர ராமர் கபந்தனை கொண்டு சாப விமோசனம் சொன்னார். கபந்தன் வந்து பூர்வத்தில் வந்து ஒரு கந்தர்வனாக இருந்தார். ரொம்ப அழகண்டாக இருக்கிறதுனால ஒரு சாபத்தினால் அப்படி இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தால் அடித்ததுனால கபந்தன் அப்படி தெரிஞ்சான். அவனோட தலை வந்து வயிற்றில் இருக்கும் அந்த மாதிரி டிசசம்பிளாக இருக்கும் உடம்பு. ஸோ மேலும் டிராவல் கூர்ந்து கொண்ட பழக்கூடை சுமந்து வந்த சபரியை கண்டார். ராமம் நாமம் சொல்லிக் கொண்டிருந்தாள். லக்ஷ்மணனும் அவர் வந்து அரக்கியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகப்பட்டார். கொஞ்சம் ஆனால் ராமர் வந்து லக்ஷ்மணன் வந்து உன்னுடைய ரூபம் தவறானது அப்படின்னு சொல்லி அவர் சரியாக அறிந்து வைத்திருந்தார். ராம லக்ஷ்மணர்கள் யார் என்று அதை கேட்ட சபரியிடம் அவன் எழுதி சொன்னார். நாங்களாம் என் குரு அருளால் எனக்கு பாக்கியம் கிட்டியது என்பதன் குரு மதங்கரை
ஆசிரமத்தில் அவருக்கு ஆசிரமத்தில் ரிஷி மதங்க இருந்தபோது பெண்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. அதனால் இவர் என்ன பண்ணா சுற்றி இருந்த ஏரியாவிலாம் அந்த கல் மண்ணெல்லாம் எடுத்து போடுறது இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு வயசான ஒன்று ஆசிரமத்துக்குள்ளேயே தங்க மதங்க அனுமதித்தார். ஸோ அப்போ உள்ளுக்குள்ள இருந்தாங்க. சபரி வந்து இந்த ஓல்ட் ஏஜ்லையும் நல்லா தெம்பாக நடந்து இவளை பார்த்த சந்தோஷத்தில் கனிகள் நீர் எல்லாம் கொண்டு வந்து பாத பூஜை செய்து ராமலட்சுமணர்களுக்கு தர ராமரும் பல நாட்கள் கழித்து நன்றாக சாப்பிட்டார். லட்சுமணர்கள் வர சந்தோஷம் ரொம்ப நாள் சாப்பிடல. சீதை போனதுலேருந்து பல நாட்கள் இவர் சரியாகவே சாப்பிடல. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் தான் கொஞ்சம் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல ராமர் வந்து அன்பு நிறைந்த உள்ளம்தான் முக்கியம் அப்படின்னு சுவாமி சொல்ற மாதிரி இது ஒரு ஒன் டாஸ்க் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி சீதை மணாளா என்று அவரை சபரி அழைக்க எடுத்துக்கும் கண்ணில் தனி வந்திருக்கு. திரும்பி சீதை ரிமைண்டட். ஸோ அவர் ரெண்டு பேரும் துக்கப்பட்டார். ராவணனால் கடத்தப்படும் சீதை போலி சீதை அப்படின்னு மதங்கர் சொன்னதை இங்கே சொல்கிறான். நீங்கள் ரெஃபர் இது போலி சீதை லோகமாட்டா அன்று. ஸோ இது மாயா சீதா ரிஷ்யமுக பர்வதத்தில் இருக்கு. அங்கே இருக்க சுக்ரீவனிடம் நட்பு கொள்வார் ராமர். இதெல்லாம் மதங்கர் வந்து இவருக்கு சொல்லி வச்சுருக்கான். அதை சொல்கிறான், உங்கள் திட்டத்தை நீங்களே உணராதவர் போல் மாயா மானுஷ தேச லீலாதரா அப்படின்னு நீங்கள் நடிக்கிறீர்கள். நான் ரொம்ப பேசிட்டேன், என்ன மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு சபரி கடைசியில் சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து பணிந்தாள். தன் உயிரை தான் போற்றி வளர்த்த ராம தத்துவத்தில் ஐக்கியப்படுத்தி கொண்டாள். கிஷ்கினார் போகிறதுக்கு இன்னைக்கு நம்ம பக்கத்தில் வந்து 3 காண்டம் கச்சாரு. ஆரண்ய காண்டம் முடிஞ்சு கிஷ்கினார் காண்டம் போய் சுந்தரகாண்டத்தை விட்டு இருக்கணும். அடுத்ததாக கிஷ்கிந்தா சபரியோட பக்தி தியாகம் இவற்றை சாதித்து கொண்டே ராமலட்சுமணர்கள் இரட்டை சிங்கங்கள் போல பயணம் செய்து ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போனாங்க. அங்கு தன் மந்திரிகளுடன் மறைந்து வாழ்ந்து வந்தார் சுக்ரீவன். இவளோட கம்பீரமான நடையை கண்டு ஆச்சரியம் அடைந்து கொஞ்சம் தேஜஸை கண்டு பயமும் அடைந்தார் அவர். அனுமனை அழைத்து நீ போய் செக் பண்ணிடுவாய் யாருன்னு வாலியோட ஆளை பார்த்துட்டு வா. நீ அங்கே அவள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வாலியோட ஆளை இருந்தால் தலையை அப்படி தொங்க போடு, நான் அதை பார்த்து நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமனை அனுப்பினார். அனுமன் பிக்ஷு ரூபத்தில் போனார். தன்னுடைய ஒரிஜினல் வான ரூபத்தை போனால் இவன் வந்து ஏதாவது நினச்சி ஆல்ரெடி ராட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா, நானும் எதுவும் அந்த மாதிரி நினச்சி பிக்ஷு ரூபத்தில் மாறினார். உவாச்ச தாவதோ வாக்கியம் மிருது அப்படிங்கிற வால்மீகிங்க அங்கே போய் இவர் பேசுறது எப்படின்னா உவாச்சா தாமதோ வாக்கியம் மிருது சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிறாங்க அவங்கிட்ட. நர நாராயணர்கள் போல் இருக்கும் கட்டையர்கள் போல் இருக்கீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, ஏன் இந்த காட்டில் நடந்து செய்கிறீர்கள் அப்படின்னா சொல்ல, அனுமனின் பக்தியை அறிந்த ராமர் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார். நடந்த கதையை சொன்னார். முன்னை பற்றியும் சொல் அப்படின்னார். அனுமான் அவர்களை தன் தலைவராகவே நினைத்து கொண்டிருந்தார். காலில் விழுந்து வணங்கி கண்களில் ஆடையாட்டத்தின் வழிய பேசவும் சக்தியற்று மௌனமாக நின்றார். சொல்லின் செல்வர் பேச முடியாமல் நின்றார். ஸ்லோலி அனுமான் ரெக்கவர் பண்ணி ராமரை போற்றி புகழதை தவிர எனக்கு வேற ஒன்றும் வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கான்ஃபிடன்ஸாகவே தன்னுடைய சுயரூபத்தை அடைந்தார். ராமர் உள்ளம் குறித்து ஆலிங்கனம் செய்தார். என் பணிவிடைகள் மூலம் தன் துன்பங்கள் தீரும் என்று நம்புபவர்கள் மீது என் அருள் மழை பொழியும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். எனக்கு சர்வீஸ் பண்ணி தன்னுடைய கஷ்டமாக தீரும் யாரெல்லாம் நம்புறாளோ அவள் மேலே என்னுடைய அன்பு வறுமை மழை அருள் மழை பொழியும் அப்படிங்கிறார். அனுமன் சுக்ரீவனுக்காக ஹெல்ப் கேட்டார். பெரிய சேனை சுக்ரீவன்கிட்ட இருக்கு, அவனும் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். தன் தோள்களில் ராமலட்சுமணனை ஏற்றிக் கொண்டு அவர் சென்றார். ஸோ சில கோயில்களில் ராமலட்சுமணர்கள் அனுமன் தோல் ஏற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதில் ஒரு அசாத்தியமாக இருக்குது. கோயம்பேடில் ஒரு கோயில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னொரு கோயில் வந்து ஏரிகாக்க ராமர் திருவள்ளூர் கிட்ட திருநின்ற ஒரு ஊர் இல்லையா, அந்த இடத்துல ஒரு அசாத்தியமான ஒரு விக்கிரம் இருக்குது. நாங்கள் போனோம் ஒரு சைட் ஸ்டோரி தான் இருக்குது. அந்த அனுமர் வந்து இல்லை நாட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சரி, அவருடைய கருப்பு ஒரு ஸ்டோன் இருக்குது. என்ன ஸ்டோன் வரைக்கும் தெரியல. அதோட பாதத்தில் வந்து நகம் மட்டும் அப்படியே நகம் மாதிரியே வந்துருக்கு. கலர் கோயில் அதை அந்த இவர் சொன்னார், பட்டாச்சாரியர் சொன்னார் அந்த கோயில் பண்ணுறது. ஸோ ஒரு சைட்ஸ் இருக்கும். ஸோ இவளை பார்த்ததும் சுக்ரீவனுக்கு பேரானந்தம். ராமலட்சுமணர்களை வணங்கி அவர்கள் வனவாசத்திற்கான காரணத்தையும் அறிந்தான். ஒருவர் மேல் ஒருவர் இரக்கம் கொண்டு துயரத்தை அறிந்து உணர்ந்தனர். விருந்தோப்பினார்கள். அண்ணா அவனுக்கு ஹெல்ப் பண்ண ராமருக்கு ஹெல்ப் பண்ண அவன் அக்னி சாட்சியாக உடன்படிக்கை தோழமை நடந்தது. திரும்பி அக்னி வருதுங்க.
சேதன வஸ்துக்கள் எல்லாவற்றிலும் கதகதப்பாகவும் ஒளிமயமாகவும் வியாபித்திருப்பது அக்னி. ராமாயணத்தின் முக்கியமான அம்சம் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. யாக குண்டத்தில் எழுந்த அமுதத்திலிருந்து பிறந்தவர் ராமர். அக்னி சாட்சியாக அவர் விவாகம் நடந்தது. அக்னியால் இலங்கை எரிக்கப்பட்டது. ராவணனால் கொண்டு செல்லப்படும் சீதையின் உண்மை பொருள் மூல மெய்மை அக்னியில் மறைக்கப்பட்டது. ஸோ அதான் மாயா சீதா அக்னியில் மறைச்சிட்டு இருக்கிறார். இப்படி நிறைய ரெஃபரன்சஸ். லக்ஷ்மணர் சீதையின் தெய்வீக தன்மை பற்றியும் அவரது ஆசைகளை பெற வேண்டுமானால் தக்க அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சுக்ரீவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு தான் செய்ய தவறியதை நினைத்து வருந்தினான் சுக்ரீவன். என்னப்பா அப்படி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு நாள் நான் மந்திரிகளோட ஆலோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ராமா ராமா என்ற ஆகாயத்தில் ஒரு குரல் கேட்டது. அப்போ புஷ்பக விமானத்திலிருந்து ஒரு நகை மூட்டையை ஒட்டி வீசி எறிந்தாள். அப்படி உள்ள வச்சிருக்கேன். ராம ஓடி கொண்டா அப்படிங்கிற இவர் போய் அந்த மூட்டையை எடுத்து வர, அது வந்து லக்ஷ்மணன் கிட்ட காமிச்சு இதை பாரு செக் பண்ணு, சீதா மாதாவுடைய நகைகளா அப்படின்னு சொல்லச்ச கைகி தந்த மெல்லிய வஸ்திரம், இவ்வளோ காட்டுக்கு வந்தோம்னா கைகி தந்த மெல்லிய வஸ்திரம் இருந்தது. அது ஐடென்டிஃபை பண்ணி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை திறந்து லக்ஷ்மணன் கிட்ட காட்டி சீதையாக கேட்க, இவை எல்லாத்தையும் என்னால் அடையாளம் காட்ட முடியாது. ஏன்னா நான் கண்களை உயர்த்தி சீதையை பார்த்ததே கிடையாது. நாகம் ஜானாமி தேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூத்துரே புகவி ஜானாமி நித்தியம் பாதாபி வந்தனார். நூற்றத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன், பாதத்தை வணங்கி வணங்கி தேய்களை மட்டும் குண்டலம்னா பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. அதை ஐடென்டிஃபை பண்ணிடுறார். இவர்கள் உயரத்தை தாங்க முடியாத சுக்ரீவன் வாக்குறுதி அளித்தார். சீதையை மீட்டு மீண்டும் ஆனந்தம் அடைவீர்கள். ராமர் பெரு திருப்தி அடைந்தார். பிறகு சுக்ரீவனை பார்த்து, ஒரு தலைநகரை வசிக்காமல் இங்கு வசிக்க காரணம் என்ன அப்படின்னு அவன் தன் கதையை சொன்னான். வரிசை கிரமமாக சொன்னான். ஏறக்குறைய தன் வரலாறு போலவே இருக்கிறத ராமன் உணர்ந்தான். இவனும் மனைவியை பிரிந்து இருக்கிறது, வேற ஒரு இடத்துல இருக்கிறது எல்லாமே. ஸோ நேர்மையும் உண்மையும் கொண்டவன் சுக்ரீவன். தம்பி மனைவியை களவாடியதால் வாலி தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படின்ட்டு ராமர் உணர்ந்தார். சுக்ரீவனோட கதை, பிரம்மன் 300 காலத்தில் ஒரு குரங்கு உருவை சிருஷ்டிக்க அது பெரும் சக்தி பெற்று ருக்ஷரஜஸ் அப்படின்ற பேரோட சொல்லி இஷ்டத்துக்கு பிரிச்சுது. அது பிரம்மனையே போய் கேட்டு, நான் எங்கே பண்ணணும், எங்கே போய் இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சா, நீ ஒரு பாட்டில் திரித்துட்டு அங்கே இருக்க ஒரு ராட்சசர்களெல்லாம் அடிச்சு போடு, அந்த பாட்டை சேஃபாக கட்டி போடுற வேலை சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சுட்டார். அப்படி போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு நீர்நிலை வந்தது. அந்த நீர்நிலையில் போய் மூக்கியை பார்த்தது. வேற ஒரு ருக்ஷரஜஸ் உள்ளே இருக்குன்னு வச்சுட்டு அதோட சண்டை போடுறதுக்காக அதை என்ன பண்ணிட்டு அது பிறகுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வீட்டுக்கு உள்ளே இருக்கு. ஸோ அந்த கண்டிப்பாக குரூப்ஸ் சண்டை போடுறதுக்காக ஒரு பெண்ணாக மாறியிருக்கு. பெண்ணாக மாறிவிட்ட சூரியனும் இந்திரனையும் வர்ஷிப் பண்ணிக்கிறது. சூரியன் மூலமாக சுக்ரீவனும் இந்திரன் மூலமாக வாலியும் அவருக்கு குழந்தையாக பிறந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படி திருப்பி ருக்ஷரஜஸ் தான் ஃபார்ம் மாதிரி இருக்கு. அப்புறம் இவர் என்ன சொன்னாருன்னா, பிரம்மாஜி நீ வந்து திருப்பி அந்த காட்டை எடுத்து போட்டுன்னு சொன்னார். அப்போது இவங்க வச்சு ஒரு நாள் மாயாவி அப்படின்னு ஒரு ராட்சசன் வந்து இப்போ வாலியோட இப்போ ஒரு நாள் வாலியோட கதை வரணும். மாயாவி அப்படின்னு ஒரு ராட்சசன் வந்து ரொம்ப அட்டகாசம் செய்தாங்க. வாலி அதுக்குள்ள பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சன் ஆகிட்டான். ஸோ இதை தாங்காத வாலி அவனுடைய சண்டை போட்டான். அவன் ஒரு குகையில் புகுந்து கொண்டான். வாலி என்னிடம் 15 நாட்கள் சுக்ரீவன் சொல்கிறார். வாலி 15 நாட்கள் நான் வெளில வரலைன்னா நீ வெளில வந்து மூடிட்டு இருந்த புகைன்னு சொல்கிறார். ஸோ சுக்ரீவன் காவல் காத்துட்டே இருக்கார். 15 நாள் ஆகிடுது, 30 நாள் ஆகிடுது. 30 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். வெளியில் வாலி வெளில வரல. ஆனால் ரத்தம் வந்து அவங்க எழுந்து புகைக்குள்ளே வருது. உடனே இந்த புகையை மூடிட்டு ஒரு ஊர் போட்டுட்டார். அந்த உடனே நாட்டில் அரசன் இல்லாததுனால இவரை ராஜா வைக்கிட்டாங்க, தலையில் நாக்கி விட்டார்கள். அப்புறம் 3 நாள் இவர் ராஜாவாக்கி 3ஆவது நாள் வாலி திரும்ப வந்துட்டார். திரும்ப வந்து கோபம் கொண்டு இதுமாரி குற்றம் சாட்டி மட்டப்படுத்தி அடித்து சண்டை போட்டார். ஒரு பெரும் சண்டை செய்து இதை நான் பயந்து போய் நான் ஓடிட்டேன், இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கேன், இந்த பர்வதத்தில் ரிஷமுக பர்வதத்தில் இந்த இடத்துல வர முடியாது, இது ஒரு முனியோட சாபம் அப்படின்னு உடனே மாயாவியோட சகோதரன், மாயாவி வந்து சண்டை போட்டான் இல்லையா, அவனோட சகோதரன் துந்துபின்னு வந்திருக்கான். அவன் தன் வலிமையை காட்டும் பொருட்டு ஒரு நாள் வந்து அவன் வலிமையை காட்டுறதுக்காக என்ன பண்ணுவான்னா, கொஞ்சமாக இருக்க மலையை போட்டு உடைப்பான், அட்டகாசம் பண்ணுவான் இடத்துல தான். அவன் ஒரு நாள் வாலியை சண்டைக்கு விட்டும்போது அவன் சண்டை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அசரீர் வந்து சொல்லுது, இங்கே வச்சு பெருமை அடிச்சிருக்கே, இங்கே போய் வாலியை வந்தாங்க, அவனோட சண்டை போட்டுருக்கு. இவன் போய் வாலியோட சண்டை போடுறான். வாலியோட சண்டை போட்டு 2ஆக கிழிச்சு தூக்கி போட்டுறான். ஸோ அந்த கிழிச்ச உடலோட ஒரு பகுதி பிண்டம் வந்து இந்த மலையில் முனிவர்கள்லாம் தவம் பண்ணிட்டு இருக்க இடத்துல போய் விழுது. ஸோ அங்கே வந்து அவர் சாபம் விட்டுறார். இந்த இடத்தை அசுத்தம் அப்படின்னா முனி சாபம் விட்டார். இந்த மலையை வாலி பார்த்தாலோ நெருங்கினாலோ அவன் தலை சுற்றுவதாக வெடித்து விடும் அப்படின்னு சாபம் விட்டார். வாலியின் பலம் எப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் வந்து ராமர் கிட்ட சொல்கிறார், ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பனைமரம் ஒன்று இருக்குதுன்னா நான் வந்து 3 பனைமரத்தை நான் அடித்து வெளியில் அடித்து தாக்குவேன்.
வாலியோ 5 அடிப்பான், நீங்க எவ்வளவு அடிப்பீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிட்ட சொல்றேன். ராமர் 7 பனைமரத்தை ஒரே அம்பால் அடித்து அந்த 7 அப்படியே தூக்கிட்டு போய் வழியில் இருக்க கல்லு மண் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் இப்படியோட மலை கிட்ட போய் விழுந்தோடனே ரொம்ப இவன் மேலே கான்ஃபிடன்ஸ் வந்துடுறது. சரி சரி இவன் நம்ம காரியத்தை முடிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு. சுக்ரீவன் வாலியை சண்டை கிடைத்தான். போய் இப்போ ஆளுநர் சரியா போய் சண்டை கிடைத்தான். வாலி தயாராக தாரை அவனை தடுத்தான். ஸோ அங்கதற்கு வந்து ஒரு சொப்பனம் வந்தது. அதில் வந்து கெட்ட சொப்பனம் வந்தது, நீ போகாது அப்படின்னு தடுக்க ராமர் வந்து என்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா ராமர் வந்து அன்ஃபேராக சண்டையை போட மாட்டார், அதனால் எனக்கு ஒன்றும் வராது. அப்படியே அவர் என்னை கொன்றாலும் நல்லது, என் பிறப்பின் பயனை நான் அடைவேன். ஸோ வின் சுச்சுவேஷன் நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு வின் தான் சொல்லிட்டு அவன் போகிறான். சண்டை நடக்கிறது. சுக்ரீவனை தாக்கி அடித்து துரத்தினான். ராமர் ஒன்றும் செய்யலை. ஏன்னா 2 பேருக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால 2 ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் இருவரும் ஒரே போல் இருக்கிறீர்கள் சொல்லிட்டு அப்புறம் கழுத்தில் மாலையை போட்டார். சுக்ரீவன் கழுத்தில் மாலையை போட்டு ராமர் சமநோக்கு உடையவர் என்று வாலி தாரையிடம் சொல்லி இருக்கிறான். அந்த சம திருஷ்டி இப்போ கிடையாது. அதனால தான் அவனுக்கு மாலையை போட்டு உன்னை வந்து என்னோட ஃபேவரட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிச்சு வாலியை ஒரே அம்மா நடித்து உடனே சாவலனும் நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு நான் கேட்க மறைந்திருந்து தாக்கிய காரணம் என்ன என்று கேட்க இங்கே சொல்கிறேன், சகோதரன் மனைவி சகோதரி மருமகள் எல்லாம் சொந்த மகளை போல அவன் மேலே தப்பான எண்ணம் வச்சிருந்தா அவளை கொல்வது பாவம் இல்லை. ஒன்று 15 நாளில் நீ வெளில வர அப்புறம் மூடிட்டு நீ சொன்னேன், அதை ஃபாலோ பண்ணான். 30 நாள் வெயிட் பண்ணான் 15. அந்த இடத்துலையும் நீ தப்பு பண்ணிட்டேன். நீ அரசன், நீ வந்து எக்ஸாம்பிளாக இருக்கணும். நீ வந்து இவனை அடித்து திறக்கும் போது இவளோட கூட அவருடைய வாய்ப்பை குமாமையாக வச்சுருக்கணும் இல்லையா, அவளை மட்டும் நீ வச்சுட்ட, அதுவும் தப்பு அப்படின்னு சொன்னீங்க. சொல்கிற வால்மீகி இன்னும் 2 அடிஷனல் காரணம் சொல்கிறார். இன்னொரு காரணம் என்னன்னா, சத்திரியன் வந்து சத்திரிய தர்மம் ஓடும் விலங்கை கொள்ளலாம், நீ விலங்கு ஓடுனே அதை கொள்றேன் அப்படின்னு. இன்னொரு காரணம் என்னன்னாக்கா, பரதன் தான் இப்போ ராஜா, ஃபுல் என்டையர் கிங்டம் பரதன் கிட்ட இருக்கு. பரதனோட இன்டென்ஷன் எப்படியோ அதை பரிபாலம் பண்ணுறதுக்கு நாம் உதவணும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நான் ஒன்று அதர்மியை விட்டுட்டேன்னா பரதனோட கிங்டம்ல அதர்மம் நடக்கிறதுலாம் ஆகிடும், விட முடியாது. இன்னும் 2 அடிஷனல் காரணம் 5 காரணம் சொல்லி அவன் நல்ல வாலிபன் தவறுகளை உணர்ந்தான். உண்மையை ரிக்ரெட் பண்ணால் நான் பாதியே அல்ல, அப்படி இருந்தால் எப்படி உங்களோட அங்களாக வீழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலாம். எனக்கு பெருவாகி உங்கள் முகத்தை பார்த்து கொண்டு உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு இறப்பேன் அப்படின்னு சொல்ல ராமர் வந்து நீங்கள் திருந்திட்டு இல்லையா, உங்களை நான் திரும்பி லைஃப் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சுவாமி வந்து வாட்டர் போவனுக்கு லைஃப் கொடுத்த மாதிரியும் வெங்கடகிரி மகாராஜாவோட சமஸ்தானத்தில் போச்சு ஒரு 6 நாள் டீகம்போஸ் ஆன பாடியை வந்து பகவான் உயிர் கொடுக்குறது இதெல்லாம் நம்ம நினச்சிக்கலாம். ஸோ நான் உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு ராமர் சொல்லச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளெஸிங் கிடைப்பது ரொம்ப ரேர், நான் போகிறேன்னு சொல்லிட்டு வாலி பண்ணிடலாம். அப்புறம் அங்கதனை அருகழைத்து ராமர் ட்ரெஸ் பண்ணார், தாரைக்கு ஆறுதல் சொன்னார். இந்த உடலை நீ என் கொண்டு அதன் பேரில் மையல் கொள்வது அறியாமை. ரொம்ப ரொம்ப எதிர்ப்படவே நீ பாடிக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்காத, ஆத்ம தத்துவத்தை பற்றி எடுத்து சொன்னார். அழுக்கு பாடி இஸ் டென் ஆஃப் டர்ட் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அழுக்கு நிறைந்த இந்த உடம்பை நீ எதிர்கொள்ளாதே அப்படின்னு சுவாமி சொல்கிற சமாதானப்பட்டார். சுக்ரீவனை அரியணை அமர்த்தினார். சுக்ரீவனும் வாலியின் மனைவால் வருத்தமுற்றான். மழைக்காலம் நெருங்க மழை விட்டதும் தேடலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானித்தனர். ராமர் லக்ஷ்மணனுக்கு பல உபதேசங்கள்லாம் பண்ணி லக்ஷ்மணன் சுக்ரீவனுக்கு அரசாட்சியை பற்றி பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க இப்படி முடிகிறது இந்த பகுதி. அடுத்தது தேட ஆரம்பிப்பாங்க. தேடலில் வெற்றி. மழை நின்றது, முன்பனி காலம் வந்தது, பச்சை பசையில் என்று பூமி ஒளிர்ந்தது. ராமர் லக்ஷ்மணரை நோக்கி ஒருபா சுக்ரீவன்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது போலும் அவளை வேலைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவர்கிட்ட சொல்ல லக்ஷ்மணன் போய் ஹனுமன் கிட்ட ஞாபகப்படுத்தினார். ஸோ அவர் போய் சுக்ரீவன் கிட்ட சொல்ல சுக்ரீவன் படையை திரட்டி வேலைக்கு முழு மூச்சுடன் முடிக்க தேவைப்படும் திறன் என்னென்ன அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவருடைய படைக்கு ஓவரால் லீடர்ஷிப் யார் அப்படின்னா ஹனுமன். அவரால் இன்ஸ்பயர் ஆகி வானரங்கள் சந்தோஷமாக குதித்து வேலைக்கு கிளம்பினார். சுஷேனர் அவரோட குரூப்பை வந்து சுஷேனர் மாண்டவர் எல்லாம் நார்தர்ன் சைடு அனுப்பிச்சு ஹனுமானை வந்து கிழக்கு பக்கம் அனுப்பினார்கள். ஒரு நாள் ஒரு அகலமான ஏரியின் கரையை இவர்கள் அடைந்தார்கள். அங்கு ஒரு பெண் தீவிரமான தவங்களில் ஈடுபட்டிருந்தார். தொலைவிலிருந்தே அவரை நமஸ்கரித்தனர். அவளோட கலைப்பான நிலையை கண்டவுடன் இவெல்லாம் கலைச்சிருக்கிறத பார்த்து நிறைய பழங்கள்லாம் தந்தார்கள். அந்த லேடி தந்தாங்க. அவள் கதையை சொன்னார். ஸ்வயம் பிரபா அப்படின்னு பேர் அவங்களுக்கு.
கந்தர்வ கன்னிகை அவள் தவத்தை மெச்சி, அவர் ரொம்ப தவம் பண்ணா, தவத்தை மெச்சி பிரம்மாஜி வரம் என்ன நமக்கு வேணும் அப்படின்னு கேட்கச்ச, நான் கடவுளை மனித ரூபத்தில் பார்க்க வேண்டும் என்று அவள் சொல்ல, அவளை இந்த இடத்துல அமைச்சு வச்சு அவர் பிரம்மாஜி சொன்னார், ஒரு சக்தி வாய்ந்த வானரப்படை வரும் என்று தங்கும், அவர்களிடமிருந்து ராமனை பற்றி நீ அறியலாம், மனித உருவில் வந்த அந்த தெய்வத்தை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பரிச்சையிலே வருது அப்படின்னு ஸ்வயம்பிரபா சொல்ல, மீண்டும் மீண்டும் அவள் தியானத்தில் சென்று ஒரு கடற்கரையில் அழகிய நகரம் ஒன்று, அதன் நடுவில் அழகிய நந்தவனம், அங்கு சீதா தன் விதி நொந்து தனியாளாய் அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். தேடலில் இன்னும் 2 நாள் தான் அவருக்கு டார்கெட் ஆகிருந்தது, அதுக்குள்ள முடிச்சாலும் தேடுறது வானரங்கள்லாம் கலங்கின. ஜாம்பவான் வயது முதிர்ந்த தலைவன் பல வழிகளிலும் அங்கதனுக்கு அறிவுரை சொன்னார். இந்த சமயம் இறந்த தன் சகோதரனுக்கு ஈமை கைகள் பண்ண ஒரு பெரிய முதிய பறவை வந்தது. மாணவர்கள் வியப்பு சொன்ன ராட்சசனும் அந்த பறவை முதலில் பேசியது, என் பெயர் சம்பாதி, ஜடாயுவின் அண்ணன் நான். அவன் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஜடாயுக்கும் போட்டி இருந்தது, சூரியனை நோக்கி பறக்கிற போட்டி. அதில் நான் போயிட்டு நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். ஜடாயு வந்து கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்தவர்கள் திரும்பிட்டார். நான் விடாப்படியாக என் அகங்காரத்தினால இன்னும் மேலே 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 போக, கர்வத்தால் போக இறங்குகள் தீர்ந்து அறுத்தன. அங்கிருந்து என்னால் பார்க்க முடியல, நான் கீழே விழுந்தேன். அப்போது அங்கு இருந்த சந்திரமா என்ற ஒரு முனிவர் என் பரிதாப நிலையை கண்டார், நிறைய போதனைகள் பண்ணார். சீதை கடத்தப்படுவாள், வானர சேனை வரும், அவர்களை கண்டவுடன் உன் இரவுகள் பலம் பெறும் அப்படின்னு சொல்ல, வானரங்கள் உற்சாகமுடைய சீதையை பற்றி சொல், அவள் எங்கிருக்கிறாள் அப்படின்னு அவரை கேட்டார். சம்பாதி உடனே சொல்றார், ஒரு நாள் ரொம்ப பசியில் நான் இருந்தேன், என்னுடைய பையன் சுபரன் அவரை அழைத்து உடனே போய் சாப்பாடு போடுவான்னு சொல்லிட்டு அமிச்சேன். அவரும் காட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவர் திரும்பி அதுக்கு லேட் ஆகிட்டு வந்து அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வரவே நான் வந்து சாபம் எடுத்து ரெடியான அவனுக்கு பயந்து போய் வந்து இருந்து சாபம் விடாதே, நான் வந்து ஒரு கணம் கூட வேஸ்ட் பண்ணல அவனுக்கு சாப்பாடு பண்ணுறதுக்கு. ஆனால் நான் பறந்து செல்லும் போது ஒருவர் 20 கரங்களுடனும் 10 கைகளுடனும் சொல்லனாத சௌந்தரத்தையுடைய ஒரு ஸ்திரீயை எடுத்து கூட்டி நடத்திட்டு போயிருந்தான். அவளோ ராமா ராமா என்று ஒரே நாமத்தை கத்திட்டு போயிருந்தான் சொல்லிட்டு சீதா கரத்தை பற்றி சொல்கிறார். சம்பாதி இதை கேட்டவுடன் எனக்கு வெட்டமாகவும் பலம் குறைந்து தான் வயோதிகன் ஆயிட்டா மாதிரி ஃபீல் பண்ணேன், என்னால் போய் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த டைரெக்ஷனில் அவன் போனான்னு கேட்கும்போது அவன் சொன்னது, சரி நான் கொந்தளித்து வானர சேனை வரும் நாளை எதிர்நோக்கி இருந்தேன். தென் கடற்கரையின் மூலம் முச்சிகரம் கொண்ட நட்டை இருக்கிறது, அதான் நகரம். அங்கு அசோக வனத்தில் திவ்யை நொந்து சீதை உள்ளாள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கதன் உமக்கு எப்படி அந்த இடத்துல தான் இருக்கான்னு தெரியும் அப்படின்னு கேட்க, சம்பாதி சொல்றார், என்னால் 400 யோஜனை தூரம் பார்க்க முடியும். பார்வை இன்னும் மங்கள, எனக்கு உடம்புல சக்தி குறைஞ்சாலும் பார்வை மங்கள. ஒரு யோஜனை அப்படின்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர். ஸோ 4800 கிலோமீட்டர் என்னால் பார்க்க முடியும். 100 யோஜனை யாரால் தாண்ட முடியும்? 100 யோஜனை தாண்டணும், 100 யோஜனை திரும்பி வரணும். அவன் அங்கே போய் சீதையை பார்க்கலாம், கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவரால் மட்டுமே முடியும். ராம பக்தி கொண்டு இதை செய்யுங்கள் என்று பறந்து சென்றார். இப்போ அவருக்கு ஸ்ட்ரென்த் வந்துட்டு பார்த்த உடனே பறந்து சென்றார். இதை கேட்டு வானரங்கள் அங்கே சுற்றி இருந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட ஆரம்பிச்சா. விகடன் அப்படிங்கிற வானரம் வந்து என்னால் 30 யோஜனை காட்ட முடியும் அப்படின்னு சொல்ல, நீலன் என்பவர் 40 யோஜனை, துர்தரன் என்பவர் 50 யோஜனை, நலன் என்பவர் 60 யோஜனை, அங்கதன் 100 யோஜனை, என்னால் 100 யோஜனை தாண்ட முடியும், ஆனால் திரும்பி வர சக்தி எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. அப்போ ஜாம்பவான் ஹனுமான் அமைதியாக அந்த ஓரமாக இருக்கிற வாய்க்கிறது ஒன்றுமே சொல்லலை. அவரை புகழ்ந்து உற்சாகப்படுத்த, அவர் பலம் அவருக்கு நினைவூட்ட, ராமரோட வேலை ஒன்றே, அவர் ஆணை ஒன்றே என் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடியாகி ஜெய் ஸ்ரீராம் கடம்பத்துக்கு தயாராக இருக்கார். ராமர் திருவுருவை மனதில் நிறுத்தி ஒரே காவலில் பறக்க ஆரம்பித்தார். எல்லாம் கோஷம் போட்டார். கடல் அரசன் இதை கண்டு மகிழ்ச்சி ஆர்ப்பரித்து முத்தெடுத்து பெரிய பெரிய அலையா கடல்ல இருந்தது. அப்புறம் அவர் வெளியில் போகிற கோச்ச மைனாக்க மலை வருது, மேலே எழுப்புறது, மேலே எழுப்பி அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக மைனாக்கம் பண்ணுறது. இவர் வந்து எனக்கு டைமில் ரெஸ்ட்லாம் எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு மைனாக்கத்தை அப்படி தொட்டுட்டே எப்படி போகிறார். அவர் நிற்காமல் நான் ராமனுடைய சேவையில் சென்று கொண்டிருக்கேன் என்று சிகரம் தொட்டு சென்றார். அப்போ சுரசா சிந்திகா அவள் அவர் வழியில் எடுக்க எல்லாத்தையும் ஜெயிச்சு அவர் லங்கையை அடைந்தார். அந்த தமிழை சொல்லியே அவர் குமரகுருவரோட பாட்டு, நீவருத்தம் பாரார் பசித்தோப்பார் கண்குஞ்சார் சேட்டி அருமையும் பாரார் கருமமே கண்ணாயினார். நடுவில் எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் ஃபுல்லாக போய்
சேர்ந்துட்டார். சூரிய ஒளியில் பல அழகிய பூந்தோட்டங்கள், பிரம்மாண்டமான வீடுகள், நீண்ட அகன்ற வீதிகள், மின்னி வானுலகம் போல் இருந்த லங்கையை கண்டு ஆச்சரியப்பட்டார் ஹனுமார். தங்கள் உருவத்தை இஷ்டப்படி மாற்றிக்கொள்ளும் சக்தி பெற்ற ராட்சச பெண்கள் காமமோகிதமாக இருப்பதையும், ராவணனோட கைதிகளாக இருந்த தேவ கந்தர்வ மானிட லங்கையெல்லாம் குழம்பிட்டு சேவா இருந்தா இல்லையா, குழம்பிட்டு இருந்தாவா, எல்லாத்தையும் பார்த்துட்டே போறார். அவர் வந்து சூக்ஷ்ம ரூபத்துக்கு இந்த உருவத்தோட போனால் நம்ம மாட்டிப்போம் சொல்லிட்டு சூக்ஷ்ம ரூபத்துக்கு மாறுறார். அஷ்டசித்தி நவநிதிக்கே தாத்தான்னு சொல்றோம் இல்லையா, அஷ்டசித்தி கொண்டவர் லங்கினி, அந்த சிட்டியோட காடு லங்கினியை பார்க்குறார். அவர் வியப்பான உருவம் கண்டு அச்சுறுத்தும் வகையில் எதிர்கொண்டாள் லங்கினி. நீ யார், எப்படி வந்த நெல் அப்படின்னு அவர் கேட்க, இவர் அதை இக்னோர் பண்ணிட்டு தன்னுடைய வாழை அப்படி இழுத்துட்டே அப்படி பட்டமாக போகிற. லங்கினிக்கு கோபம் அதிகமாக அவருக்கு அவர் ஓட, அப்போ நேருக்கு நேர் வந்துட்டார் ரெண்டு பேரும். அப்புறம் தன் சிறு முஷ்டியை மடக்கி ஒரே அடி கொடுத்தார் லங்கினிங்க. தரையில் உணர்ச்சியற்று அவர் உருண்டாள். பெரும் முயற்சியுடன் எழுந்து உட்கார்ந்தார். பிரம்மன் ரொம்ப காலத்துக்கு முன்னால ராவணனுக்கு பல வரங்கள் தந்தார். அது தந்துட்டு போகும்போது, உன்னுடைய நகர் காப்பாளர், உன்னுடைய சிட்டியை நான் காட் பண்ணியிருக்காரோ, ஒரு வானரத்தின் கையால் என்று அடிவாங்குகிறதோ அன்றே உன் அழிவின் ஆரம்பம், இட்ஸ் தி பிகினிங் ஆஃப் யுவர் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஜி போனார். உன் கையால் அடிபட்ட நான் பெரும் பாக்கியசாலி. நீ அடித்த அடி மிருதுவாகவும் உலகாங்கீதமாகவும் இருக்கிறது அப்படின்னு லங்கினி சொன்னான். புகழ்ச்சியால் பாதிக்கப்படாமல் ராமநாமம் ஜபித்து அவர் நகரத்துக்குள்ளே சென்றார். துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏனகேனச்சிது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். நிந்தா ஸ்துதி ரெண்டுத்தையும் துல்லியமாக ஈக்குவலாக எடுத்துக்கிறவர் சந்துஷ்டம், ஆல்வேஸ் கண்டென்டட். அது அப்படியே அனுமதிக்கிறது. திடீரென்று பெருமாள் கோயில் போன்ற ஒரு இடத்த பார்த்தார். துளசி மாடங்கள்லாம் இருக்காங்க. வாயில் கதவையுமே ஹரி என்ற எழுதப்பட்டிருக்கு. ஆச்சரியம், இந்தியாராது அப்படின்னு சொல்லிட்டு கியூரியஸ் ஆனார். கூரை மீது தாவி நடப்பது என்ன நோக்க ஒருவன் ஹரிநாமம் ஜபித்து படுக்கையிலிருந்து எழுந்திருப்பதை கண்டார். பரவாயில்லையே, இங்கே கூட ஹரிநாமம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அச்சம் நீங்கிச்சு. ஹரி பஜன் ஹரிநாம சுகசாந்தி நஹி, ஹரிநாம பினா ஆனந்த நஹி, ஹரி பஜன் ஹரிநாம சுகசாந்தி நஹி என்று இருந்தவர் விபீஷணர். ஸோ பிராமண புரோகிதரா தன்னை மாற்றிட்டு திருப்பத்து போவேண்டான்னு சொல்லி இவர் உள்ள போறார். விபீஷணன் ஒரு கணம் ஐயமுற்றாலும் அனுமனின் ஒரு பேச்சையும் பணிமையும் பார்த்து அதிதி தேவோ பவா என்று உபசரித்தார். அவர் யார் என்று வினவ விபீஷணன்கிட்ட தான் ஹரிசேவகன். இவர் அவர் கேட்கிறார், நானும் ஹரிசேவகன் ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு ராமகாரியமாக இங்கு வருகின்றேன். ராமரின் நற்பண்புகளை சொல்ல விபீஷணனின் கண்களில் ஆரையா தண்ணீர் பெரும் பாக்கியமாக தேர்ந்தார். இவ்வளவு கொடிய நகரத்தில் எப்படி பயமின்றி வாழ்கிறீர் அப்படின்னு இவர் விபீஷணனை கேட்க, விபீஷன் சொல்ற, கூறிய பற்களுக்கு இடையில் நாக்கு எப்படி நம் வாயில் வாசம் செய்கிறது, அந்த மாதிரி தான் நான் இந்த சிட்டியில் இருக்கேன்னு சொல்றேன். ராமரை காண வேண்டும் அப்படின்னு விபீஷணர் ஹனுமனை பணிந்து வணங்கி உருகினார். நான் சாதனையில் ஈடுபடவில்லை, நோன்பு நியமனங்கள் அனுஷ்டிக்கவில்லை, என்கிட்ட உரிமை கிடையாது எனக்கு, என்னை ராமர் அனுமதிப்பாரா அப்படின்னு இவர் கேட்க, அனுமனும் இவர் பக்தி கொண்டு உருகி, ராமர் உள்ளத்தைத்தான் கவனத்தில் கொள்பவர், சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சுவாமி வந்து ஐ டு நாட் வாண்ட் ஃப்ளவர்ஸ் தட் ஃபேட், ஐ வாண்ட் ஒன்லி யுவர் ஹார்ட், பியூர் ஹார்ட்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி அவர் இதெல்லாம் பார்க்க மாட்டார், ஹிருதயத்தை பார்ப்பாரு சொல்லி அனுமன் சீதையை கண்டு ராமனுக்கு நற்செய்தி சொல்லணும், உணவு அருந்துவதில்லை என்று உறுதி கொண்டதால் அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடாம உடனே கிளம்பினார். எங்கே இருக்கிற சீதைன்னு இவரை கேட்க மறந்துட்டார். போகிற அவசரத்தில் போயிட்டார். பல மாளிகைக்குள் நுழைந்து அம்மாளிகைகளில் ஆடம்பர வசதிகளிலும் குடியினாலும் காம கலியாட்டங்களிலும் மோகிக்கிறவர்களை எல்லாம் கண்டார். சீதையை கண்டார் இல்லை. எப்படி நான் ராமன்கிட்ட சீதை காணவில்லை என்ற செய்தியை சொல்வது அப்படின்னு வருந்தி அருகில் உள்ள கடலுள் மூழ்கி மாழ்வதை சிறந்தது தனக்குள்ள பேசிக்கொண்டார். அந்த கடமை ஒரு அழகிய பசுமையான தோட்டத்தை வெகு தூரத்தை கண்டார். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் விபீஷணன் வீட்டுக்கு நிறைய அங்கு அவர் ராமநாமன் ஜபித்துக் கொண்டிருந்தார். திருப்பியும் அவரை கண்ட மகிழ்ந்த விபீஷணர், சீதையை கண்டீரா என்று கேட்க, நான் ஏமாற்றத்தை இவர் வெளிக்காட்ட அசோகவனம் என்ற ஒரு தோட்டம் இருந்து அங்கு நிறைய ராட்சசங்களுக்கு மத்தியில் சீதை வைக்கப்பட்டிருக்கிறாள். என் மனைவியும் பெண்ணும் கூட அவருக்கு பணிவிடை செஞ்சிருக்கா. சரமா அப்படின்ற ஒரு வைஃபும் திருச்சடா என்ற மகளும் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்ல உடனே ஹனுமான் இங்கு விரைந்து சென்றார். அவரை பார்த்தவர்கள் விரட்டி வர அவர் மீண்டும் சூக்ஷ்ம ரூபத்திற்கு மாறினார். அங்கு உணவு உறக்கம் இன்றி உடல் வெளிந்து
தேய்ந்திருந்த ஒரு பெண் மரத்தடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். சுற்றி கொடூரமான ராட்சசிகள் அவள் தீர்மானத்தை மாற்ற பயமுறுத்தி முயன்று கொண்டிருந்தார். ஒரு பலத்த ஆரவாரத்தோடு ஊது பங்குகள் முழங்க ஒரு பரிவாரம் முன்வர பின்னால் ஆடை ஆபரணங்கள்லாம் அழிந்து அலங்கரித்து முன்னால் நின்று தன்னிடம் அவள் அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு கேட்டுட்டு அவன் தான் ராவணன் அப்படின்னு இவர் யூகித்தார். அப்பெண்மணியோ அவன் மீது ஒரு முறை கூட கண்கள் உயர்த்தாமல் முட்டாளி தீர்ந்தவனை ராமரை தவிர வேறு யாரும் என் மீது யாருக்கும் உரிமை இல்லை, அவரை பிரிந்த துயரத்திலேயே என் உடலை நான் சாம்பலாக்கிக் கொள்ள இயலும் என்று எச்சரித்தார். அவளே சீதை என்று முடிவு செய்தார். இதை கேட்டு சீதை சொல்றதை கேட்ட தசமுகன் வெகுண்டு ஒரு மாச காலம் நான் டைம் தரேன், அதுக்குள்ள மனசை மாற்றினா சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். சீதையின் காப்பாளிகளின் ஒருத்தி விபீஷணனின் மகள் பார்த்தோம் திருச்சட்டான். இவளும் ராமபக்தை. இவள் தன் கோடிகளிடம் தான் முந்தைய இரவு கண்ட பயங்கரமான கனவை பற்றி பகிர்ந்து கொண்டாள். அந்த கனவுல என்ன அப்படின்னு சீதை அது முன்னாடி சீதை வணங்கி பணிவிடை செய்து இந்த சொல்லலாம் கொண்டு போய் பணிவிடமாக செஞ்சுட்டு புறம் கொண்டு இலங்கையுள் புகுந்து ராட்சசர்களை கொன்றொழித்து இந்நகரை தீக்கிரையாக்க விலங்குகள் அளவிருக்க ராவணன் ஒரு கழுதியின் மீது அமர்ந்து தென் திசையை நோக்கி பயணம் செய்வதை நான் கனவு கண்டேன். அவனுடைய சிரசு முழுமையாக அடிக்கப்பட்டிருந்தது, அவன் கைகளும் உடம்பிலிருந்து துண்டிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி இந்த கனவை பற்றி எடுத்து சொல்றார். பிறகு விபீஷணர் மாமன்னனாக முடிசூட்டப்பட்டார். நாடைக்கும் ராமநாமத்தின் எதிரொலி கேட்டுக் கொண்டிருந்தது. நான் ஜென்ரலாக கனவே வராது, அதனால் நான் இந்த கனவு கண்டதால் எப்படியே பலிக்கும் நடந்தே தீரும் என்று சொல்ல ராட்சச பெண்கள் வியந்தனர். இதை கேட்ட சீதையும் ராமர் தான் உன்னை எனக்கு பாதுகாப்பாக இருக்க அனுப்பி இருக்க வேண்டும், ராமர் ஒரு மாசத்தில் வரலைன்னா எப்படி நான் உடலை நீக்குவது என்ற திட்டத்தையும் நீயே சொல் அப்படின்னு சொன்ன திருச்சடை அவளுக்கு ஆறுதல் சொன்னார். அந்த மாதிரி இதெல்லாம் மரக்கிளையிலிருந்து பார்க்க எல்லையற்ற துக்கம் அடைந்தார். அத்தருணத்தை பயன்படுத்தி கீழே ஒரு கிளைக்கு தாவி ராமரால் அளிக்கப்பட்ட மோதிரத்தை சீதைக்கு நேராக நழுவ விட்டார். கீழே விழுந்த அது சொல்லிக்க நீர் உகையுடன் ராமா ராமா அப்படின்னு சொல்லிட்டு அதை இவர் ஜபித்துக் கொண்டிருந்தார். அதுக்கு நடந்தும் சீதைக்கு அது ஆச்சரியம், கொஞ்சம் சந்தேகம், என்ன உண்மையானது. ஆனால் ராமரோட உடமையை அறிந்ததும் தாமதிக்கக்கூடாது என்று அதை எடுத்து கண்ணில் ஒட்டி கொண்டாள். சூக்ஷ்ம ரூபத்தை செய்தி திட்டாவான்னு நம்ம ஹனுமச்சாரிசா பார்க்கறது சூக்ஷ்ம ரூபத்தை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்களிலிருந்து நன்றி கலந்த நீர்த்துளிகள் பெருக சிறிய வானரத்தை மூக்க திரிச்சடையின் கனவு நிகழ்ச்சிகள் ஞாபகத்துக்கு வர புதுத்தலம் அடைந்தால் சீதா. இன்னும் முழு நம்பிக்கை வராததால் நீ யார் என்று ஹனுமனை பற்றி பல கேள்விகள் கேட்டு அவர் பதில் சொல்ல ராமனின் நிலையை கேட்டு துக்கமும் அவர் வருவார் மீட்பார் என்ற நம்பிக்கை ஆனந்தமும் தர சுயநிலை அடைந்தார் சீதை. நீ எப்படி இந்த அரட்டர் கூட்டத்தை தாண்டி இவ்வளவு தூரம் வந்தாய் அப்படின்னு அவர் சொல்றார். என் திறமை வலிமை எல்லாம் அவர் செயலே, அவர் கயிறுகளை இழுக்கின்றார், நான் ஆடுகிறேன். விபூதிமத் சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவச்ச தத்தத் ஏவாவ கச்சத்வம் மம தேஜாம்சோ சம்பவம் அப்படின்னு சொல்றது எல்லாம் அவரோட ஜோடி. இதெல்லாம் நீ உன்னுடைய புகழ் பாதையோ விபூதிமத் சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவச்ச அதெல்லாம் என்னுடைய விபூதி அப்படின்னு எழுதிக்கோ. உன்கிட்ட நீ ஏதாவது ஒரு திறமையை பார்த்தீங்கன்னா அது என்னோட திறமை அப்படின்னு எழுதிக்கோன்னு பகவான் சொல்றார். அந்த மாதிரி எல்லாத்தையும் அவருக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டார். சீதையை தவிர யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை அந்த மாதிரி வந்து சீதைகிட்ட எடுத்து சொல்ற ராமர்கிட்ட சொன்னதுனால ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா காகாசுரத்தை எடுத்து சொல்றாரு. அது வந்து சீதைக்கு ராமருக்கு மட்டும்தான் தெரியும். அதை கேட்ட மறுபடியும் எழுதுறாரு. அன்று காகாசுரன் வந்து உடனே ஒரு புல் எடுத்து அடிச்சாரு. இன்னைக்கு இவன் இவ்வளவு நாளாக வச்சுருக்கானே இன்னும் வரலையேன்னு சொல்லி சீதை மறுபடியும் புறம்பினான். ஏன் இவ்வளவு தாமதம், நீ சாதாரணன் அல்லன் அப்படின்னு அந்த மாதிரி வந்து சீதை சொல்றான். நீ ராமருக்கு க்ளோஸாக இருந்தால் தான் இதெல்லாம் ராமருக்கு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, உங்கள் முழு சுரூபத்தை எனக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்ல அவர் பெருவுருவு கொண்டு வளர பயமாயிட்டு ஹனுமான் அவரை சமாதானப்படுத்த நடந்ததையெல்லாம் சொன்னார். சீதை சாந்தமும் சந்தோஷமும் அடைந்தார். ராமலட்சுமணர்கள் கதை கேட்டு ஹனுமனை வாழ்த்தினார். திரிஷடைக்கும் சர்மாவுக்கும் சீதை நடந்ததை சொல்ல அவர்கள் மோதிரத்தை கண்ணில் ஒட்டி கொண்டனர். அப்புறம் சரியான சந்தர்ப்பத்தில் ஹனுமான் மாதாவை தன் முதுகில் சுமந்து ராமலட்சுமணர்கள் வீட்டுடன் போகலாம் அப்படின்னு சொல்ல சீதை நீங்கள் சொல்வது அதை கேட்கறதுல வந்து மனதில் சந்தோஷம், ஆனால் என் பிரபுவை தவிர வேறு எந்த ஸ்பரிசமும் நான் வரமாட்டேன், நான் யாருடைய ஸ்பரிசமும் நான் கொள்வதில்லை அப்படின்னு சொல்ல ஹனுமான் வந்து வருகிறார். இந்த மாதிரி கேட்கிறமே
நான் வந்து உனக்கு பையன் மாதிரி இல்லையா அப்படின்னு அடுத்தது கேட்குறாங்க. அப்படியே இன்சிஸ்ட் பண்ணுறா. நம்ம வந்து ராமர் தான் வந்து என்னை மீட்க வேண்டும், அதுதான் சரி. ராவணனை கொண்டு என்னை மீட்க வேண்டும், வேற வழிகள் எல்லாம் உலகம் வேறு மாதிரியாக பேசும் என்று சொல்ல ஹனுமாரும் தெளிவடைந்தார். ராமலட்சுமணனுக்கு பரிதாப நிலையை ஹனுமார் வர்ணிக்க தன் அவல நிலையை சீதை அவருக்கு சொல்ல இறுதியில் மனச்சாந்தி அடைந்த சீதை ஹனுமனிடமும் அவர் மேற்கொண்ட பணியிலும் விட நம்பிக்கை கொண்டாள் அப்படிங்கிறதோட இந்த சாப்டர் முடிவடைகிறது. ஸோ நாளைக்கு வந்து சுந்தரகாண்டம் நாளைக்கு தொடங்கும். அவங்க வந்து சுந்தரகாண்டத்தோட இன்ட்ரடக்ஷன் வந்துட்டோம் உள்ள வந்தாச்சு. நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பெரிய மாபெரும் வாய்ப்புக்கு பகவானுடைய கருணையால் இங்கே இவ்வளோ